कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद सद्गुरु महाराज की जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्याः तत्पुत्राख्या पांचद्या परस्थितं विघ्नं विन्दन्ति सर्वं विश्वक्षेणं तमाश्रये। समस्तकल्याणगुणाभिरामं रमानिवासं रमणीयगात्रं शशङ्खचक्रं जगतां शरण्यं श्रीवेङ्कटेशं शरणं प्रपद्ये। பச்சைமாய் மலபோல்வேரி பவனவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே என்னும் ஆயிரத்தம் குருந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இங்கிரன் லோகமானும் அச்சுவை பெருகும் வேண்டேன் அலங்கமான கருணாரே. அங்கம் ஹரே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவமுகுலாமரணம் தமானம் அங்கீகிருத அகில விபூதிரபாங்கடீரா मांगल्यदास्तु ममंगलदेवतायाः। श्री हरे नमः रमारमण गोविंद गोविंद वेंकटरमण गोविंद गोविंद। அகலிகளிலே நிறையும் என்று அருள்மேன் மங்கை உரை மாறுவார். அப்படியே சுவாமி நம்மாழ்வார் வந்து திருவாயூரில் சாதிக்கிற மாதிரி பெருமாளோட பெருமையை சொல்றார். அந்த பெருமாளோட மூர்த்தி எப்படி இருப்பார்னா அளவேல் மங்கை உரை மாறுவார். எப்பொழுதுமே தன்னோட வக்ஷஸ்தலத்துல மகாலட்சுமி இருக்கார். அந்த மகாலட்சுமி எது காட்டுறாருன்னா, பொதுவாக மகாலட்சுமி என்ன சொல்லுவோம், பணத்துக்கு தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்றோம், பணம் கொடுக்குற தெய்வம் அப்படின்னு சொல்றோம். அந்த பெரிய செல்வம் என்னன்னு கேட்டா திருவள்ளுவர் சொன்ன மாதிரி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அந்த அருட்செல்வம் தான் பெரிய செல்வம். அந்த அருட்செல்வத்தை கட்டாட்சம் கொடுக்கறது தான் வந்து தாயாரே இருக்க. அதுதான் ஆச்சாரியால் வந்து இப்போ முதல் ஸ்லோகத்துல பார்த்தா மாதிரி அங்கம் ஹரேஹே உலகபூஷணம் ஆசிரயந்தின்னு. அவர் என்ன தாயாரோட பிரபாவம் என்னன்னு கேட்டானா, அவ ஒரு கடைக்கண்ணு பார்வை பார்த்த மாத்திரத்துல பெருமாளையே மோகிக்க வைப்பார். பெருமாளையே மோகிக்க வைப்பார்னு சொன்னார்னா இதனாலனா ஒண்ணு அழகு, இன்னொன்னு என்னன்னா பெருமாள் வந்து நம்மளை வந்து பாப்பம் புண்ணியம் அப்படின்ற ரெண்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல தான் குதிரை குதிரை வந்து கடிவால் கட்டி எப்படி இருக்குமோ, கடிவால் கட்டின குதிரை மாதிரி இருப்பார் சுவாமி. பாவம் புண்ணியம் மாத்திரம் பார்த்துட்டு இருப்பார். இவர் புண்ணியம் பண்ணினா பலனை கொடுத்துருவார், பாவத்தை பண்ணினா தண்டனை அனுபவிப்பார். இப்படி மாத்தி மாத்தி இந்த கர்மாவோட பேலன்ஸ்லயே பிஸியா இருப்பார். அதனால வந்து இவரை தாம் பக்கத்துல சேர்க்கணும் அப்படின்னு அந்த எண்ணம் வந்து ரொம்ப கிடையாது. ஏன்னா ரொம்ப ஸ்டர்னா இருக்கார் சுவாமி. அந்த ஸ்டர்னா ஸ்ட்ரிக்டா இருக்கிற பெருமாளை வந்து முடக்கணும்னா அதுக்கு தாயார் இருக்கணும். அதான் அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாஸ்ரயந்தி. அவளோட கடாட்சத்தினாலேயே பெருமாளை வந்து தாம் பக்கத்துல இருக்கிறார். ஆனா அப்படின்னு அந்த தாயாரோட பெருமையும் சொல்லிகிட்டே போற. இப்படின்னு வந்து பெருமாளும் தாயாரும் எப்பொழுதுமே சேர்ந்து இருக்கிறதா நம்ம வந்து தரிசனம் பண்றது பிரயோஜனமே. ஏன்னா தம்பதியா தான் பெருமாளை சேவிக்கிறோம். இல்லைன்னா வந்து ராவணம் பட்ட பாடுதான், இல்ல சூர்பனக பட்ட பாடுதான். சூர்பனக்கு வந்து எப்படி ராமரையே தாம் பக்கத்துல வச்சுக்கணும்னு நினைச்சா கடைசியில பாருங்க நோஸ் கட்டாயி போயிட்டா. ராவணனும் என்ன சீதையை வந்து தான் பக்கத்துல வச்சுக்கணும், அவன் பாரியா பவன் சொல்லி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டான். கடைசியில் என்ன ஆயிடுச்சு, காலகத்தி அடைஞ்சிட்டான். அப்படின்னு ரெண்டு பேர் பிரிக்கக்கூடாதுன்னு தர்மத்தை காட்டுறதுக்கு ராமாயணம். அதனால பெருமாளும் தாயாரும் வந்து எப்பொழுதுமே வந்து நம்ம சேர்ந்துதான் சேவிக்கணும். அப்படிதான் எல்லா திவ்யதேசங்களும் நமக்கு எல்லா ஸ்தலங்களும் காட்டுறது. இப்படி நம்ம எல்லா ஸ்தலங்களோட கஷேத்திரத்தை எங்க தரிசனம் பண்ணணும்னு பார்த்தோம்னா அதுக்கு இப்போ இந்தியாவுக்கு தான் வரணும். அமெரிக்காவில் வேணா பெருமாள் கோயில் கட்டிக்கலாம் நம்ம மனசுக்கு சமாதானத்துக்கோசரம். ஆனா இந்தியாவில் அனைத்து விதமான கஷேத்திரங்கள்ல ஒரு க்ஷேத்திரத்துக்கும் ஒரு மகிமை இருக்கு.
அந்த ஒரு மகிமையை எடுத்து சொன்னோம்னா சொல்லிட்டே போலாம். எப்படி நம்ம மெட்ராஸ் நம்ம இடத்துல வந்து பாட்சாரி பெருமாள் சொன்னா அதுக்குன்னு ஒரு மகிமை சொல்லிட்டு போகலாம். ஆனா அந்த பெருமாளுக்கும் பார்த்தா அவருக்கும் தாயார் இருக்கார், வேதவல்லி தாயார் இருக்கார். அவர் ருக்மிணியோட கூட இருக்கார், தன்னோட பசங்களும் பேர பசங்களோட சேர்ந்து இருக்கார் பெருமாள், மீச வச்ச பெருமாள் பாட்சாரி பெருமாள். அப்புறம் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாத சுவாமி அனந்த கிடந்த திருக்கோலத்தில் இருக்கார். ஆனா தனி சந்நிதியா வந்து ரங்கநாயக தாயார் இருக்கார். இப்படி எல்லா பெருமாளோட கஷேத்திரங்களை வந்து ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டே போலாம். அதுக்கு டைமும் காலமும் வந்து போறவும் போறாது. ஆனா எல்லா கஷேத்திரத்துக்கு விட பெரிய மகோன்னதமான கஷேத்திரம்னு கேட்டா படியாய் கிடந்தும் பவளவாய் காண்பேனும் அப்படி என்கிற திருவேங்கடம் தான். அந்த திருவேங்கடத்த கஷேத்திரம் மகிமை கேட்டா என்ன பெருமையான கஷேத்திரம் கேட்டா எப்பேற்பட்ட கஷேத்திரம்னு கேட்டா சொல்லிண்டே போலாம். ஏன்னா தாயாருக்கு பொதுவா தனிக்கோயில் சந்நிதின்னு கிடையாது. ஏன்னா தாயார் வந்து இப்ப திருச்சானூர் இருக்கே அது பின்னாடி ஏற்பட்ட கஷேத்திரம். அது அங்கதான் பெருமாளுக்கும் தாயாருக்கும் விவாகம் நடந்த கஷேத்திரம். இப்ப கல்யாணத்திலையும் பார்க்க போறோம். அதனால தாயாருக்கு பொதுவா தனி கஷேத்திரமே கிடையாது. தாயார் வந்து பெருமாளோட வக்ஷஸ்தலத்தில் இருக்கார். அதாவது ஸ்ரீனிவாசன் பேரு. அப்படி ஸ்ரீனிவாசனா வந்து சுவாமி நமக்கு தரிசனம் கொடுக்கிறார் திருவேங்கடத்துல. அவர் எதுக்காக தரிசனம் கொடுக்கிறாருன்னா நம்மள ஜனங்களோட கஷ்டத்தை நீக்கிறதுக்காக தரிசனம் கொடுக்கிறார். அப்புறம் முக்கியமா நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார் அந்த பெருமாள். ஏன்னா அந்த பேர்லயே இருக்கு வெங்கடேஸ்வரா. அந்த வெங்கடேஸ்வரன் பேர் என்ன இருக்குன்னா வேம்னா அந்த பாபம், கட்டம்னா அந்த பாபத்தை அத்தனையும் பொசுக்கிற, அப்படி பொசுக்கி நமக்கு ஞானத்தை கொடுக்கறதுனால வெங்கடேஸ்வரன் பேர். அவர் ஏன் மலையில இருக்கார்? முருகப்பெருமான் தான் மலையில இருக்கார். அந்த முருகப்பெருமான் மலையில இருக்கிறார். அதே ஆச்சாரியால் தான் சுப்பிரமணிய ஜெகத்துல சொன்னார். அது நம்ம பார்த்தோம். நம்ம குஹாயாம் வசந்தம் சுபாசா லசந்தம் ஜனார்த்திம் ஹரந்தம் ஷயாமோ குஹந்தம்ன்ற. அவர் ஏன் குகையில இருக்காருன்னு கேட்டா அவர் குகை வந்து இந்த குகைன்னு பொதுவா புதுசா அர்த்தம் பார்த்தோம்னா பொதுவா பார்த்தோம்னா குகை வந்து நம்ம சரீரம், இந்த உடல். இந்த உடலுக்குள்ள முருகப்பெருமான் இருக்க. அந்த உடலுக்குள்ள அவர் இருந்த பிரயோஜனம் என்னன்னா நம்மளை எல்லாரையும் வந்து தீபமா இருந்து வழியை காட்டுறார். அதான் குஹாயா வசந்தம்ன்ற. அதே தான் நம்ம பெருமாளும் திருமலையப்பனா ஏன் இருக்காருன்னா நமக்கு வந்து ஞானம் என்கிற தீபத்தை ஏற்கிறதுக்கு தான் அவர் இருக்கார். அதான் வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாகன்ற ஆழ்வார் சொல்றார். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக, அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக அப்படின்னு பொய்யார் பூதத்தாழ்வார் சொல்றார். அதுல என்ன காட்டுறாருன்னா வையம்னா என்ன? இந்த உலகம். இந்த உலகத்தை வந்து ஒரு நெய்யா ஏத்துக்கிற. இத நெய்யா ஏத்துக்கிற பிரயோஜனம் என்ன? நீரோ அதை விளக்கேற்றி பாருன்னு விளையாட்ட பேசிட்ட. நாங்க 3 பேரும் என்னன்னா ஆசிரமத்துல வந்து தனியா இருக்கோம் திருக்கோயிலூர்ல. பொய்கையார் பூதத்தால் பெய்யார் 3 பேருமே ஆசிரமத்துல வந்து தனியா இருக்க. ஆனா 4வதாக பெருமாள் நடுவுல வந்துட்ட. ஏன்னா ஒரே இடம் வந்து அப்படியே மென்ன அடக்கிற மாதிரி இருக்கு. இவரோ ஆள் வசனமா இருக்கார். ஆனா என்ன அந்த ஆளோட ஸ்பரிசம் என்னாச்சுன்னா நல்ல சுகந்தத்தை கொடுக்கறது. எப்படி ரொம்ப கான்ட்ராக்டிங்கா இருக்கு, வெண்ணடக்கிறமா இருக்கு, சுகந்தமா இருக்குன்னு சொல்றேன். பொதுவா வெண்ணடக்கிறமா இருந்துச்சுன்னா ஏதோ துர்கந்த வீசுற மாதிரி தானே இருக்கும். ஏன்னா வந்தவர் பெருமாள், பெருமாள் வந்ததுனாலே சுகந்தமா இருக்கு. அப்படின்னு அவர் வந்தாரேன்னு தெரிஞ்ச உடனே 3 பேர் சடாரம் நமஸ்காரம் பண்ணினார். அப்போ பெருமாள் சொல்ற என்னை பார்க்கணுமானால் விலக்கெட்டி பாரு. அப்போதான் 3 பேர் அவரோட அந்தாதி ஆரம்பிக்கிறார். பொய்கையார் முதல் திருவந்தாதி, பூதத்தாழ்வார் வந்து 2ஆம் திருவந்தாதி, பேயாழ்வார் வந்து 3ஆம் திருவந்தாதி. அந்த 3 திருவந்தாதி அழகு படிச்சா அதோட அழகு என்னன்னா பெருமாள் அவ எப்படி அனுபவிக்கிறான்னு விஷயம். அதில் இப்ப சொன்னே வையம் தகலியா வாழ்க்கடலே நெய்யாகன்றது. அதே நெக்ஸ்ட் ஆழ்வார் வந்து அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக. 2 பேர் சேர்த்து சொல்றேன். அதுல இந்த வையம் தகலியான்னு கட்டுறது உலகம். இந்த உலகமே நான் நெய்யா வச்சுண்டு ஞானம் என்கிற சுடர்விளக்கால ஒரு ஏற்ற. இவர் என்ன பண்றாருன்னா பூதத்தாழ்வார் அதுக்கு மேல போற. உலகத்தை விட பெருசு என்னன்னு கேட்டானா அன்புதான். இந்த அன்புனாதான் உலகத்தை ஜெயிக்க முடியும்.
என்னமோ அலெக்சாண்டர் தி கிரேட்டு, அவுரங்கசீப்பு, இப்படி நிறைய யோதாக்களை பற்றி படித்தாலே அவளை போய் சம்பராட்டுன்னு சொன்னாங்களே, வாஸ்தவம் சம்பராட்டு கிடையாது. அலெக்சாண்டர் தி கிரேட் கதையை கேட்டால் ஏதோ 33 வருஷம் கிரீஸில் வாழ்ந்தானா, இந்தியா வந்து ஜெயிக்கணும்னு பார்த்தானா, புருஷோத்தமன்ங்கிற ராஜாவோட பௌருஷத்தை பார்த்துட்டு அவன் பயந்து ஓடிட்டானா. கடைசியில் என்ன ஆச்சுன்னா அவனுக்கும் ஏதோ வியாதி ஏற்பட்டுட்டு போயிட்டானா. கடைசியில் வந்து மரணப்படுக்கையில் வந்து ஒரு கடிதத்தை எழுதினான். என்ன எழுதினான்னு கேட்டோன்னா அதுதான் ஆச்சரியம். அலெக்சாண்டர் கிரேட்டுக்கு உண்மையான அலெக்சாண்டர் கிரேட் யாருன்னா இந்த லெட்டர்ல தான். என்னமோ இந்தியா ஆப்பிரிக்கா ஜெயிச்சவன் இல்லை. அவன் சொல்றான், நான் வந்து என்னமோ அலெக்சாண்டர் தி கிரேட்ல மார்பை தட்டிந்து வந்து வந்த படத்தளபதிகளெல்லாம் வந்து நான் வந்து மோட்டிவேட் பண்ணினேன். அது இப்போ நான் வந்து ஜீரோவா போச்சு. நான் இத்தனை சொத்தெல்லாம் சம்பாதிச்சிட்டேன், அதெல்லாம் எனக்கு வந்து ரோட்ல போட்டுரு, நீ அது மேலதான் வந்து சுமந்துண்டு போனோம். அப்புறம் வந்து நான் இத்தனை தங்கங்கள் இருக்கே, அந்த தங்கங்களா வந்து பாத்திரமாட்டமா கீழே போட்டுரு, அந்த தங்கத்தை வச்சுதான் வந்து நான் புதைக்க முடியும். ஆனா பாரு, நான் என்னதான் தங்கத்தையும் சொத்தையும் சம்பாதிச்சு போறேன்னா எதுவுமே பிரயோஜனம் இல்லை, கடைசியில நான் வெறும் கையோட சாவ போறேன் இப்படின்னு கையை தூக்கிட்டு செத்தான். அதுதான் அலெக்சாண்டர் தி கிரேட். இப்படி அவ ராஜாக்கள் வாழ்ந்து போன, அவ வாழ்ந்த பிரயோஜனத்தினால வந்து உலகத்துல வந்து அவளால ஒண்ணு ஜெயிக்க முடியாது. அந்த உலகத்தையே ஜெயிக்கிறது என்னன்னா அன்பே தகலியா ஆர்வமே நீயாக, அன்புனாலதான் உலகத்தை ஜெயிக்க முடியும். அந்த அன்பை காட்டுறதுக்கு தான் வந்து அந்த அன்புனாலதான் சுவாமி வசப்பட்டார். அந்த அன்புக்குனாலதான் அடுத்த வந்து ஆழ்வாரான பூதத்தாழ்வார் திருக்கண்டே பொன்மேனி கண்டே திரு உருவம் கண்டேன் அப்படின்னு அந்த பெருமாளை பார்த்து சொல்றார். அதுலதான் தரிசனம் கிடைக்கும். அந்த அன்புக்காக தான் அந்த அன்பு ஞானத்தோட பிரயோஜனம் என்னன்னா சுவாமி மேல அந்த அன்பு வரணும். இல்ல அன்பே ஞானத்தை கொடுத்துரும். அந்த சுவாமியை நீ வந்து ஒரு சக்தியா பார்க்காமே, ஏதோ வரம் கொடுக்குற தெய்வம்னு பார்க்காம, அந்த சுவாமி என்ன வெறும் திருமலையில மாற்றம் இல்லை, இந்த சரீரமே திருமலை, இந்த சரீரத்துக்குள்ள வெங்கடேஸ்வரன் குடிக்கொண்டு இருக்கான் அப்படின்னு இந்த காடமான தரிசனம் ஞானம் நமக்கு கிடைச்சிடும். அதுக்காக தான் சுவாமி இருக்கார். அந்த பெருமாள் வந்து எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார். அவருக்கு எதிரான திருமலையில வந்திருக்கார் அப்படின்னு எல்லாருக்கும் கேள்வி வரும். அதுக்கு சொல்லப்படுற சரித்திரம் தான் இப்போ வெங்கடாச்சல மகாத்மி. அது பொதுவா ஸ்காந்த புராணத்துல இருக்கு. 81,000 ஸ்லோகங்கள் இருக்கு. அதுதான் பெருசு ஸ்காந்த புராணம். அந்த ஸ்காந்த புராணத்தை வந்து எல்லாராலையும் படிக்க முடியாது. ஆனா அந்த விசேஷம்னு பார்த்தா வெங்கடாச்சல மகாத்மியை பார்த்தா 10-15 அத்தியாயம் இருக்கு. அதை வச்சு உபன்யாசம் பண்ணணும்னா இன்னும் நேரமும் டைம் ஆயிடும். அதுக்குதான் வந்து என்னோட பரமகுருநாதர் பரனூர் மகாத்மா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் திவ்யதேச வைபவம் அழகா கொடுத்துருக்காரு. அதுல எல்லா க்ஷேத்திரங்களும் சொல்றார். 108 திவ்யதேசங்களை மாத்திரம் சொல்லாம ஆங்காங்க இருக்கிற விஷ்ணு க்ஷேத்திரத்தையும் அதோட ஸ்தல வரலாறும் அதோட க்ஷேத்திர மகாத்மியத்தையும் ஒண்ணு எடுத்து சொல்றார். அதுல எனக்கு முக்கியமா வெங்கடாச்சல மகாத்மியத்தை சொல்றார். அதுல 6 அத்தியாயத்தை ஃபுல்லா சங்கிரகித்தமா பெருமாளோட அவதாரமும் பெருமாளோட கதையும் எல்லாத்தையும் அழகா சொல்லிட்டு வர. அந்த பெருமாளை வந்து முதல்ல எடுத்தெடுப்புல எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா சமஸ்த கல்யாணம் புராபிராமம் ரமாநிவாசம் ரமணீய காத்திரம் கசங்கசக்கரம் ஜெகதாம் சரண்யம் ஸ்ரீ வெங்கடேஷம் சரணம் பிரபத்தியே. எடுத்த எடுப்புல பெருமாளை சரணாகதி பண்ணு, பெருமாளுக்கு நமஸ்காரத்தை தெரிவிக்கிற காட்டுறார். அவர் யாருன்னா சமஸ்த கல்யாண குராபிராமம். எப்படியோ ராமரோட பேர் வருதுங்க. ராமம்னா ஒண்ணு பார்த்தா எல்லாரையும் ரஞ்சிக்க வைக்கிறார். அவரோட குணத்தினாலே ரஞ்சிக்க வைக்கிறார். அதான் குணா குணேஷு வர்த்தந்தி இதிமத்வான சஞ்சதே அப்படின்னு பகவான் கீதையில சொல்ற மாதிரி அது குணத்தை சொல்றார். அவர் எப்படி குணத்தினால எல்லாரும் ரஞ்சிக்க வைக்கிறாருன்னா அவரோட கட்டாட்சத்தினாலேயே. அந்த கட்டாட்சம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம எல்லாரோடையும் அன்பா வந்து வரவேற்கிறாரு. நீ கோவிந்தா கோவிந்தா சொல்லுங்க, கோவிந்தா கோவிந்தா சொல்லுங்க, எப்படி வேணா சொல்லுங்க, நான் வந்து என் பக்கத்துல வந்து சேர்த்துக்கிறேன் அப்படின்னு வந்தவர்கள் எல்லாரையும் தாம் பக்கத்துல சேர்க்கிறாரு. பற்றுடை அடி அவர் கிளி அவன் பிறர்க்கு அரிய வித்தகன் அப்படின்னு நம்மாழ்வார் சொன்ன மாதிரி எல்லாரையும் தாம் பக்கத்துல சேர்த்துக்கிறார்.
முக்கியமான மார்க்கமான அந்த பெருமாளை அடையிறது ஒரே வரிகள்னா கோவிந்தாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்த 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 கோவிந்தா அப்படின்னு அந்த நாமத்தை சொல்லி என் பக்கத்துல சேர்த்துக்கலாம். அந்த குணத்தை காட்டுறதுக்குதான் சமஸ்த கல்யாண குண அபிராமம். அவர் யாருன்னா ரமா நிவாசம் ரமணீய காத்திரம். பெரிய உடம்போட இருக்கார், திருவுருவோட பயங்கரமா இருக்கார் சுவாமி. தன்னோட உடம்புல ரமா நிவாசம் அளவேல் மங்கை வந்து உள்ள சேவை சாதிக்கிறார். அவர் எப்படி இருக்காருன்னா சங்க சக்கரம் ஜகதாம் சரண்யம். கையில சங்கத்தோட சக்கரத்தோட 2 திருக்கரங்களை பற்றி கொண்டிருக்கார். அத்தகையான பெருமாள் யாருன்னா ஜெகதாம் சரண்யம். உலகத்துக்கே வந்து யார் வந்து தீனர்களோ அவர்களுக்கு தீன பந்துவா புகலிடமா இருக்கார். அத்தகையான ஸ்ரீ வெங்கடேசம் சரணம் பிரபத்தே. அந்த திருவேங்கடமுடியான நமஸ்காரத்தை தெரிவிக்கிறார். அப்படி நமஸ்காரத்தை தெரிவித்து இப்போ மேல கதையை ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் நாரத மகர்ஷி பெருமாளை வந்து பார்க்கட தரிசனம் பண்ணணும்னு போனார். அப்படின்னு பெருமாளை தரிசனம் கிடைச்சத உடனே பெருமாளை பார்த்து முள்ள கேட்கிறார். அநாமரூபோபி பவான் நாராயணம் உபாசனார்த்தம் திருதநாமரூபா கரோதி நானாவித கேலிகாஷ்ச பக்த பிரியோ பக்த ஜனானுகூல. அதனால சுவாமி, ஜனங்களோ நீரோ பல ரூபங்களோட நீ இருக்க, இல்ல அரூபமாகவும் நீங்க இருக்க, இல்ல பேரற்ற ரூபத்திலையும் பேரற்ற ரூபமாகவும் நீ இருக்க. அநாம ரூபோபி பவான் நாராயண உபாசனார்த்தம் திருதநாம ரூபா. இதுல கிளியரா சொல்ற, திருதநாம ரூபான நாமத்தை எடுத்து அவர் இருக்க, ஒரு பேரை எடுத்து இருக்கார். அப்படி வரதராஜர் அப்படி கேட்டா காஞ்சிபுரத்துல வந்து பேரலாறுலாம் இருக்க, அப்புறம் வந்து ஸ்ரீரங்கம் இருக்க, பெரிய பெருமாளா இருக்க, பாட்சாதியா இருக்காருன்னா திருவள்ளிக்கேணி பெருமாளா இருக்காரு. இப்படி ஒரு பேர் ரூபத்துல பக்தனுக்கு ஏத்தா மாதிரி தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்தியா நியதாஸ்வயா அப்படின்னு அந்த பிரகிருதிக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு ஏத்தா மாதிரி சுவாமி வந்து தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறார். அந்த அடாப்ட் பண்றதுனால இத்தனை ரூபங்களா நீங்க எடுத்துக்கிறீங்க சுவாமி. கரோதி நானாவித கேலி காஷ்ட பக்த பிரியா பக்த ஜனானுரூபா. இப்படி பக்தர்களுக்கு பிரியத்துக்காகவே நீ வந்து இறங்கி அனுகிரகம் பண்றியே அப்படின்னு வந்து பகவானை பார்த்து சொல்ற. பகவான் ரசிச்சு கேட்கிற. அப்புறம் மேல பகவானோட அவதாரத்தை சொல்ற. முக்கியமா அவர் பூமியை வந்து உத்தரணம் பண்ணினார். ஏன்னா அப்ப பூமியோ வந்து சமுத்திரத்துல வந்து ஹிரண்யாட்சன் ஒரு கொடிய அரக்கன். அவர் பூமியை வந்து ரசாதலத்தை ஒளியும்படியா வச்சார், மறையும்படியா வச்சார். அப்போ பிரம்மாவோ அனைத்து தேவர்களும் வந்து கதற, இந்த பூமியை வச்சுதான் நான் வந்து உலகத்தையே படைப்பு தொழில் ஆரம்பிக்கணும். இது பூமி ஆதாரமா இல்லைன்னா எப்படி நான் வந்து உலகத்தை நான் படைப்பேன்? அதனால அந்த சமயத்துல தராநிமக்னாம் பிரளயாம் ஒரு ஆசா உத்ருத்ய கஷ்டிசதி தம்சஜைவ ஆதாரபூதம் ஜெகதாம் வித்வாம் வராக மத்தியம் பதரஸ்மரந்தி. அதனால எந்த வராக பெருமாளம்னாலும் மறக்க முடியுமா? இப்போ கூட சங்கல்பத்தை சொல்லிட்டு இருக்கோம். சுபேஷோபனே முகூர்த்தே அத்திய பிரம்மணா தித்திய பராத்தே ஸ்வேதவராக கல்வே. அவர் இந்த பூமியை பிடிக்கிற தொட்டுனாலதான் நம்மளாம் நடமாடிட்டு இருக்கோம். அது பிடிக்கலன்னு நம்ம பூமியோட உருண்டு கொண்டு சுத்த வேண்டியதா. அந்த வராசுவாமி 2 கோரமான தித்திப்பல்லாத பிடிக்கிறதுனாலேயே நம்மளாம் சௌக்கியமா இருக்கும். அதான் வேதமே சொல்றது, உபிருதா சிவராஹேன கிருஷ்ணேன சத பாகுனா விருத்திகே ஹணமே பாவம் என்மயா துஷ்கிருதம் கிருதம் விருத்திகே பிரம்மதத்தாசி காஷ்யபே நாதி மந்திரிதா விருத்திகே தேகிவே புஷ்டின் தொயி சர்வம் பிரதிஷ்டிதம் விருத்திகே விஸ்ரே சர்வம் தன்மே நிர்ணுத விருத்திகே தயா ஹத்தேன பாத்தேன கச்சாமி பரமாங்கதிம் அப்படின்னு வேதம் சொல்றது.
விருத்திகா சூத்தான்னு அந்த மணலை பத்தி சொல்றோம். ஏன்னா அந்த மணல் மேல தான் நடந்துட்டே போறோமே. அந்த மணல் யாருன்னா சாட்சாத் பூமி தாயார். அதனாலதான் நம்ம பூமி தாயாரை வந்து இம்சை பண்ணக்கூடாது, கட்டக்கூடாது அப்படின்னு தர்மத்தை காட்டுறா. ஏன்னா உத்பிரதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனா, அவர் கிருஷ்ண வராசம் ஸ்வேத வராகரா சுவாமி என்ன பண்றாருன்னா 2 தித்திப்பலால தூக்குற, அவர் தாங்கி பிடிக்கிறார். அவர் தாங்கி பிடிச்சுதான் வந்து இன்னைக்கும் நிச்சயங்களான பெருமாளா அவர் இருக்க திருவிடந்தையில வாய்மார் பக்கத்துல போனா தெரியும். அந்த நிச்சயங்களான பெருமாளா அவர் இருக்க அப்படின்னு அந்த வராக சுவாமியா வந்து இத்தனையும் பண்றீங்க. அதனால எப்படிப்பா உங்களை இப்பேற்பட்ட உபகாரம் பண்ண உங்களை எப்படிப்பா மறக்க முடியும்? அப்புறம் முக்கியமான வந்து மத்ஸ்யாதி அவதாரங்களை சொல்லிட்டே வரார். எல்லா அவதாரங்களும் சொல்லி வரச்சே முக்கியமா அந்த கூர்மாவதாரத்தை சொல்றார். ஏன்னா அந்த கூர்மாவதாரத்துல பகவான் பட்ட பாடு என்னமோ தெரியல, பயங்கரமா பட்டிருக்க. தேவர்களும் அசுரர்களும் 2 பேரையும் சமாதானம் பண்றதுக்குள்ள 2 பேரையும் வந்து காரியத்துல ஈடுபடுறதுக்குள்ள போருண்டான்னு ஆச்சு. அந்த தேவர்களும் தலையை பிடிக்கிறேன்ற, அசுரர்கள் வாய் பிடிக்கிறேன், அசுரர்கள் தாங்க முடியலன்னா நான் தலையை பிடிக்கிறேன், நான் தான் பலிஷ்டர், நீ துச்சமாச்சு தேவர்கள் போய் தலையை பிடிடான்னு இப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட, 2 பேர் அகங்காரம் முடிக்க, 2 பேரும் ஆணவம் முடிக்க, இப்படின்னு அவளை வந்து வேலை உருப்படியா வேலை வாங்க முடியுமாவே தெரியல. அவளுக்கும் எங்க பிடிக்கிறதுன்னு கேட்டா பார்கடலே கொடுத்துட்டாரு. அப்புறம் எதை ஆதாரமா வச்சு பிடிக்கிறதுன்னு கேட்டா மந்திரையை கொடுக்குறாங்க. அந்த மந்திரையை தூக்கின் வரணும்னு பார்த்தா இவாளு தூக்க துப்பு இல்ல. சரி கருணை தூக்கின் சொல்லி தூக்கி வர வச்சேன். இத்தனையும் நான் தான் ஸ்டெப் எடுத்து கைகால உரைச்சுட்டு பண்றேன். இந்த தேவர்களும் அசுரர்களும் சும்மா வந்து இடையே கண்ணு கைகளமா இப்படி மேலே கீழையும் பார்த்துட்டு இருக்கா. ஆனா என்ன நல்லா அரட்டடிக்கிறார், நல்லா அவளெல்லாம் சண்டை தான் போடுறார். ஒரு வேலை செய்யணும், ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை. இவாளை இத்தனையும் பாடுபடுத்திட்டு ஆனா கடைசியில மந்திரையை ஒரு புடி இழுக்கணும்னு பார்த்தா அந்த மந்திரையும் ஆட ஆரம்பிச்சுது. அந்த மந்திர 2 சுத்து சுத்தினா மந்திரம் ஆடுறதுன்னு அதையும் தாக்கி பிடிக்கிறதுக்கு நானும் கூர்ம பகவானா வந்து பிடிச்சேன். அப்படி வச்சு இந்த மந்திரம் வந்து மேலையும் இப்படி டாப்ல ஆகுறதுனால அதுக்கு நான் ஒரு தேவனான அஜித்தனா வந்து ஒரு கையில பிடிச்சேன். இத்தனையும் பாடுபட்டேனே, இந்த கூர்ம அவதாரத்தை வந்து என்னால என்னப்பா சொல்ல முடியும் அப்படின்றார். அந்தம் ந பஷ்யாமிச்சதே கிருபாயா கிருபாம் புராசே ஜெகதேக பந்தோ ததை தயவேவ பிருஷ்டே வினிதாய சைலம் கிருபாவிஹீனா மதனம் விதாய சுதாம் விபந்தி ஸ்வ சுராஸ்ய சர்வே பரோபராரார்த்த விதம் வபுஸ்தே. ஆனா அதில் வந்து முக்கியமா ஒன்று காட்டியிருக்க. தேவர்கள் வந்து உபகாரம் பண்ணாரோ அசுரர்கள் உபகாரம் பண்ணாரோ தெரியல. கடைசியில் அந்த அவதார சண்டையிலும் முடிஞ்சு போச்சு. அமிர்தம் வேணும்னு சண்டையும் போச்சு. ஆனா என்ன, நீ உன்னை ஒரு பெரிய தர்மத்தை காட்டின, பரோபகாரார்த்தம் இதம் வபுஸ்தே. இந்த சரீரத்தோட பிரயோஜனம் என்ன? உழைக்கிறது தான். அதனால பிரிவாலம் பாட்டு சொல்லல, ஓடி ஓடி உழைக்கிறோன்றாலே அந்த சரீரத்தோட பிரயோஜனம் என்ன? உழைக்கிறது தான். அதை காட்டுறதுக்கு தான் வந்து இத்தனையும் நீ வந்து கூர்மாவதாரமா நீ வந்து கூர்மா பிரானா நீ வந்திருக்க இப்படின்னு பகவானோட திவ்ய அவதாரங்களை சொல்லி மறைச்சே பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ற. அதனால எனக்கு ஒன்றும் ஆசை வேண்டாம், எனக்கு எந்த கைலாசமோ எந்த நோக்கமோ வேண்டாம். ஆனா என்ன ஒண்ணு வேணும்னா, நான் யோக சித்தி அபுனர்பவம் வா வாஞ்சாமி பக்தி சுடுதாம் பிரயச்ச, ஒண்ணுதான் வேணும் சுவாமி, உன் மேல அளவற்ற பக்தியை வேணும் அப்படின்னு நாரதர் வந்து பகவானை பார்த்து சொல்ற. அதனால வந்து நீங்க பல அவதாரங்கள் செஞ்சிருக்க. ஏன்னா பாகவதமே சொல்றது அவதாரா ஜசன்கேயா அரே சத்த நிதேஜா. பகவானோட அவதாரங்கள் நிறைய பண்ணியிருக்கார். இப்போ 23 சும்மா அவதாரங்கள் சொல்லியே வந்து அவ்வளவுதான் பகவான் அவதாரம்னு தீர்மானம் பண்ண முடியாது. அனந்த விதமான அவதாரங்கள் பண்ணியிருக்கார் அப்படின்னு பாகவதம் சொல்றது. இப்படி பகவான் நிறைய அவதாரங்கள் பண்ணிட்டே வந்தார். அதனால வந்து நீ எப்படி வந்து அவதாரங்களை பண்ணி எப்படி அனுகிரகம் பண்ணியோ, எப்படி சாமானிய ஜனங்களை வந்து நீங்க எப்படி அனுகிரகம் பண்ணுவேன். ஏன்னா சாமானிய ஜனங்களும் எப்படி இருப்பானா, அவர்களுக்கு வந்து ஒரு இடத்துல தியானம் பண்ணணும்னு ஸ்திரமா உட்காந்துக்க முடியாது. இப்போ 1/2 மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணுன்னு கேட்டா
சைர ஸ்டமம் இருக்கு, சில பேருக்கு வந்து கொசு நல்லா கடிக்கிறது. நான் அப்படி சுவாமி தியானம் பண்றதுன்னு அப்படின்னு கண்ணை மூடிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துக்க முடியாது. அப்புறம் சில பேர் தியானம் பண்ணது பார்த்தா அலாரம் இருந்தால் பண்ண முடியும், அலாரம் இருந்தால் பண்ண முடியல, இல்லைன்னா யார் எழுப்புவான்னு புறத்தையார நம்பிட்டு இருக்க வேண்டியது. இப்படின்னு சில பேர் தியானம் பண்றாங்க. அப்புறம் அப்புறம் பாராயணம் பண்ண முடியும்னு கேட்டானா ஒரு அத்தியாயம் படிக்கிறதுக்குள்ள போதும்னு ஆச்சு, சில அத்தையா படிக்க முடியல. அப்புறம் கர்மா வந்து செய்ய அப்படின்னு கீதையில பகவான் வந்து சொல்லியிருக்காரு கர்மயோகம்னு. அந்த கர்மயோகம் கூட நான் பண்றது கரெக்டா தெரியல, ஏன்னா சுயநலம் இருக்கு, எனக்கு என்ன பலன் இருக்குன்னு தானே பெரும்பாலும் எல்லா வேலையும் இருக்கு. இப்போ வேலைக்கு போறோம், அதெல்லாம் பண்றோம், பிரயோஜனம் என்ன? அது கர்மயோக லிஸ்ட்ல வராது. ஆக்சுவலி நீ வேலைக்கு எதுக்கு போற, நீ வந்து எப்படி பொறுத்தியார் இன்வெஸ்ட் பண்றது ஒண்ணு. ரெண்டாவது, நீ என்ன செஞ்சா நமக்கு இவ்வளவு பணம் வரும், என்ன பண்ணா அவ்வளோ வரும் அப்படின்னு கால்குலேட்டிவா நம்ம இருக்கிறது. அப்படி கால்குலேட்டிவா இருந்து பழகினால்தான் நம்ம அப்படி வாழ்ந்துருக்கோமே. கமர்ஷியல் சென்ஸ்ல பார்க்குறோம் அப்படின்னு ஒரு சுயநலத்து இருக்கிறதுனால அந்த கர்மயோக பலன் கிடையாது. இப்போ பக்தி யோகத்துல வந்து வரணும்னா விசுவாசம் இருக்கணும். நமக்கு விசுவாசம் இல்லை, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் போய் கும்பகோணத்துக்கு போவோம். கும்பகோணத்துல போய் அங்க இருக்கிற சார்கபாணியோ கும்பேஸ்வரரோ வேண்டிக்க மாட்டோம். அங்க இருக்கிற நவகிரகத்தை சுத்தின்னு இருப்போம். நவகிரகத்தை ஒரு சுத்தா நம்ம சுத்தின்னு இருப்போம் நவகிரகத்து பின்னாடி. இப்படின்னு அதுக்கு பில்கிரிமேஜ்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய சுத்தின்னு இருப்போம். அப்படின்னு ஒரு விசுவாசம் கிடையாது. அப்புறம் ஞான யோகம், ஞான யோகத்தோட பிரயோஜனம் என்ன? சர்வற்ற கிருஷ்ண தர்சனம். நம்மளால எல்லாரையும் கிருஷ்ணராகவும் பார்க்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் பேரை கூட்டு தானே பழகம். இப்போ ஒருத்தரை பார்க்குறோன்னா இவன் கோபால், இவன் குப்பை, இவன் சுப்பை, இப்படின்னு ஒருத்தர் பேரை கூட்டு தானே நம்ம எல்லாம் பழகிருக்கோம். எல்லாரையும் பேரை கூட்டு பழகினாலும் அவங்க வந்து கிருஷ்ணராக பார்க்கறதுனால வந்து அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி தேவைப்படுது. அதுதான் வந்து ஜனங்களுக்கு இல்லை அப்படின்னு நாரதர் இங்க வந்து தாம் பிரார்த்தனை பண்ற மாதிரி சொல்றான். ந தியான யோகோ ந கர்ம யோகே ந ஞான யோகே பிமதிம் கதோஸ்மி தெக்த்வா சமஸ்தம் நனு சாதனம் துவாம் சரண்யமேகம் சரணம் பஜாமி. இத்தனையும் சொல்லிட்டு வந்தேனே, அடையிற ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டா ஆமா இருக்கு. சரண்யமேகம் சரணம் பஜாமி, ஒன்னே ஒரு வழி, ஒரே ஒரு வழி, ஸ்ரீ வெங்கடேசம் சரணம் பிரபத்தியே, ஒட்ட சரணாகதி பண்றதுதான். இதனால வேற எதுவும் தேவையில்லை. அதனால எல்லா தேவர்களும் வந்து உங்களை தான் வேண்டிக்கிறார். ஏன்னா அவளோட கஷ்டத்திலேருந்து நீ எல்லாரையும் நிறுத்தி பண்ற, முக்கியமா மோட்சத்தையும் நீ அள்ளி கொடுக்குற. இத்தனையும் இருந்து இத்தனையும் நீ பண்ற, எல்லாத்தையும் பண்ணி அப்போ பகவான் வந்து பார்த்து ரசிக்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை கேட்டு அப்போ பகவான் கேட்கிறா, ஏதாவது ஒரு இடம் சொல்லுப்பா, யோகியம் ஸ்தலம் தொம்பத யோகிராஜ, ஏதாவது ஒரு யோக்கியமான ஸ்தலத்தை சொல்லு. அதுல வந்து அந்த ஸ்தலத்தோட பிரயோஜனம் என்னன்னு கேட்டா, ஏதோ ரிஷிகள் அனுகிரகம் பண்ற, ஏதோ அந்த தேவன் சாப விமோசனம் அதுக்காக வந்திருக்கான், அவனை மண்டையில கையை வச்சுட்டு போறதுன்னு அப்படின்னு இல்லை. நான் எப்பொழுதும் இப்பொழுதும் வசிக்கிற மாதிரி வேணும். அதுதான் சொல்றார், எத்தையோ வச்சியாமி சதாம் சரண்யா, எத்தையோ வச்சியாமி. அங்க இருக்கிற சத்துக்களான ஜனங்களோட வந்து அங்க இருக்கிற சாதுக்களும் முக்கியமா சரண்யன், யார் என் திருவடியை வெற்றியா பிடிக்கிறாரோ அந்த திருவடியை பிடிக்கிற பக்தர்களுக்கு புகலிடமா நான் இருக்கணும். அதுதான் சொல்றாரு இங்க. ஏன்னா ஆனா பெருமாளோட கிருபையோ எப்படி ஆச்சரியம்னு கேட்டா, அந்த பெருமாளோட கிருபை ஆச்சரியம்னு கேட்டா பொதுவா வந்து ஒரு பக்தன் தானே போனோம். ஏதோ நம்ம போ ஜனங்களுக்காக வரணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு, ஏதோ சம்திங் வேணும் கோசம் ஒன்றும் வேண்டாம். இவ்வளோ தூரம் பெருமாள் எதுக்கு வந்திருக்கேன்னா, இழைத்தடை நடத்தி வைப்பாய் வைகுண்டா, நனைத்தடை மறைத்ததெல்லாம் கோவிந்தான்னு பாட்டில் கேட்டோமே. ஆனா அடுத்த லைன்ல அவர் போட்டார் பாரு, உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திருவார் சத்தியமே. அழகா சொல்றாரு பாருங்க. ஹர ஹரோஹரா. பெரும்பாலுமா கேட்டு அந்த பாட்டை சரி.
நினைத்ததை நடத்தி வைப்பார் வைக்குண்டார் அப்படின்னு எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றுவார். அதுதான் இவர் சொல்றார். அப்படி இருக்கிற ஜனங்களோட சங்கம் எனக்கு வேணும்ன்ற. ஆனா பொதுவாக என் தாத்தா சொல்லுவார், பெருமாள்லாம் வேண்டிக்கிறதா, பெருமாள்லாம் வேண்டிட்டா நீ பொண்டியா போயிடுவடா, போட்டாண்டியா போயிடுவடா அப்படின்னு என் தாத்தா சொல்லுவார். ஆனா வெளிப்படையா அர்த்தம் பார்த்தா ஒரு சிரிப்பு தான் வரும். ஆனா அதுக்கு உள்ள அர்த்தம் இருக்கு. அது சொல்றது ஏதோ லௌகிகமா கேட்டா இப்ப சவுண்டு விட்டு இது விமரசா இருக்கும். ஆனா உள்ள பெரிய அர்த்தத்தை சொல்றாரு. அவர் நம்மளை போண்டியாக்குவார்னு கேட்டா நமக்கு அந்த பைசா வேணும் பைசா வேணும் பைசா வேணும்னு உள்மனசு கலப்புறதே. அந்த உள்மனசு கலப்புற வேகத்தை சுவாமி பிடிக்கிறார். அதனாலதான் குண்டியல் ஸ்ரீவாரி குண்டின்னு அந்த போட்டா விசேஷம்னு சொல்றாங்க. என்ன பிரார்த்தனை பண்ணாலும் வேகற்றவனுக்கு ஒரு காணிக்கையை போடு. என்ன பண்றா, அந்த பைசா வேணும்னு அந்த எண்ணத்தையும் எடுக்கிறார். ஏன்னா ரொம்ப டேஞ்சரஸ் அது. இப்போ நிறைய கொலை எதனால நடக்கிறது காரணம்னா பணத்தை ஆதாரமா வச்சுதான். இப்போ நிறைய கொலை நிறைய இதெல்லாம் கேட்குறோம் நியூஸ்ல. இப்போ காலையில நியூஸ் பார்த்தா எப்போ பார்த்தாலும் அபிச்சுவரி இந்த நியூஸ் வந்துட்டு இருக்கு. எதனால அந்த பணத்தை ஆதாரமா வச்சுதான். அந்த பணம் மனுஷனே மிருகமாக்கிடும். அந்த பணத்தை சுவாமி எடுக்கிறதுனால தான் போண்டியா இருக்கிறான்னு சொன்னாரு. இப்படின்னு பெருமாள் நமக்கு அருளையும் கொடுக்குற, பொருளையும் கொடுத்து அருளையும் கொடுக்குற. அதுக்காக சுவாமி எங்க வரணும்னு கேட்டா நாரதர் சொல்ற, வாசம் தவேச்சாமி முகுந்த ஜம்புத்வீபே ச வர்ஷே புவி பாரதாக்கே வனே பவித்ரே ச தரே சுவர்ணம் முக்கி தட்டின்யா கண்டே ச தேசே. அப்போ நாரதர் லொகேஷன் போட்டு கொடுக்குறாரு. அது இடத்தை சொல்றாரு. அந்த இடம் எங்க இருக்குன்னா, ஓ இஷ்டபதி எங்க இருக்கணும்னா ஜம்புத்வீபே ச வர்ஷே, ஜம்புத்வீபம் இருக்கு. இந்த ஜம்புத்வீபம்னு ஒரு பெரிய கான்டினென்ட் தான் ஏசியான்னு சொல்றோம். இந்த ஏசியா கான்டினென்ட்ல புவி பாரதாக்கே இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரி. அந்த இந்தியாங்கிற கண்ட்ரியில் எங்கன்னா ஒனே பவித்ரேச்ச தரே கதே, அந்த அழகான வனங்கள். அந்த அழகான வனங்கள்ல பார்த்தா என்ன நதி பிரவகிக்கிறதுனா சுவர்ணமுக்கி. அந்த சுவர்ணமுக்கியில ஸ்நானம் பண்ணினா சகல பாபங்களும் விமோச்சனம் ஆயிடும். ஏன்னா அந்த நீர்ல தான் சுவாமி டெய்லி ஸ்நானம் பண்றாரு. டெய்லி சுவர்ணமுக்கி நதியை வச்சுதான் டெய்லி மூலவர் அபிஷேகத்தை வாங்கிக்கிறார். அந்த சுவர்ணமுக்கி நதி தீரத்துல அது முக்கியமா எங்கன்னா திராவிடே தேசே, திராவிட தேசம். அந்த தமிழகம்னு சொல்ற. இப்ப திருப்பதி ஆந்திரால இருக்கு. பூர்வத்து தமிழகத்துக்கு ஒரு அங்கமா இருக்கு. இப்பதான் ஆந்திரால இருக்குன்னு சொல்லிடலாம். அதனால திராவிடேச்ச தேசமான ஆந்திர பிரதேசத்துல சுவாமி இருக்கார். அப்படின்னு அக்னி இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னதுக்கு அப்புறம் எப்படி சுவாமி கிளம்பினார் அப்படின்னு நாரதர் ஆக்கியை கேட்டுட்டு சுவாமி கிளம்புறார். அவர் கிளம்புற முன்னாடி யார் போறார் அப்படின்னு நம்ம கேள்வி வரும்ல. அப்ப யார் போறார்? வேற யாரும் இல்லை. எப்பொழுதும் பெருமாளுக்கு முன்னாடி இருக்கிறவர் யாருன்னா, சென்றால் குடையாய் நின்றால் சிம்மாசனமா நீண்டால் மரவடியாய் ஊம்பட்டான் திருமாலுக்கு அரவு அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி சென்றால் குடையாய். பெருமாள் நடந்தா அவர் திருக்குடையார், இருந்தால் சிம்மாசனமாய். அவர் அப்படியே உட்கார்ந்தார்னா சிம்மாசனமா இருப்பார். நீண்டால் மரவடியாய் அப்படின்னு ஒரு கால் வச்சார்னா மரவடியான பதுக்கை ஆயிடுவார். அப்புறம் படுத்தாருன்னா படுக்கை ஆயிடுவார். அத்தகையான யாருன்னா அறமான ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் முன்னாடியே கிளம்பினார் பெருமாளை கைங்கரியம் பண்றது கோசமே. ஏன்னா ராமாயணத்தை சொன்ன மாதிரி அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு லக்ஷ்மணர் எப்படி ராமருக்கு கிளம்பினாரோ வனவாசத்துக்கு, அதே மாதிரி ஆதிசேஷன் கிளம்பினார். பரியங்க பூதம் பரமாத்மனஸ்தம் நாராயணஸ்ய பிரியகாமேவ மகோரகா சப்தகிரிர் பபூவ. அந்த மகோரகமான பெரிய பாம்பு சரீரமுடைய ஆதிசேஷன் சப்தகிரியாக விளங்கினார். அந்த சப்தகிரியாக விளங்குறச்சே, சப்தகிரி இன்னும் ஒரே ஒரு மலையாக சொல்லிட்டியே. திருமலையை பார்த்தானா ஏழுமலை பொங்கன்னு சொல்றோம். அந்த ஏழுமலையை ஏழுமலையோட சரித்திரத்தை கொஞ்சம் சொல்லேன்னு கேட்டா அடுத்த அத்தியாயமான 7 மலைகள் பத்தி ஆரம்பிக்கிறேன். அந்த 7 மலைகளோட பேர் என்ன அப்படின்னு அண்ணா சொல்றார்.
நாராயணாத் நாராயணாத் கருடாச்சலஸ்ச சிம்ஹாத்ரிரேவம் யத வெங்கடாத்ரிஹி சேஷாத்ரிரேவம் ரிஷபாச்சலஸ்ய தத்தாஞ்சனாத்ரிஷ்ச பவந்தி சப்த. இப்படி ஏழு மலையாக சுவாமி சோபிக்கிறார். நாராயணாத்ரி, கருடாச்சலம், அப்புறம் சிம்ஹாத்ரி, முக்கியமான வெங்கடாத்ரி, அப்புறம் சேஷாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி அப்படின்னு 7 மலைகள். இப்போ ஆதிசேஷன் வாசம் பண்றதுனால சேஷாத்ரி. இப்போ அதுக்கு எல்லா கஷேத்திரங்களும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த மலையோட தலைப்பகுதியில் யார் இருக்காருன்னா காளஹஸ்தி. எல்லாம் பொதுவாக எல்லாரும் வந்து குரலையை கிளப்பி விடுவா. காளஹஸ்தியை தரிசனம், பெருமாள் தரிசனம் பண்ணினா காளஹஸ்தி தரிசனம் பண்ணக்கூடாது. அப்புறம் சில பேர் சொல்லுவா, சில பேர் ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லுவா. ஆனா வாஸ்தவமா இங்க சொல்ற அண்ணா என்ன காட்டுறான்னா மகான்களால தான் காட்ட முடியும். சிவனும் மகாவிஷ்ணுவும் நாராயணும், மகாவிஷ்ணுவும் சிவனும் வெவ்வேறு இல்லைன்னு காட்டுறான். அந்த அபேத பக்தியை தான் காட்டுறான். அதேதான் பாகவத்தையும் சொல்றது. வைஷ்ணவானாம் யதாசம்பு, வைஷ்ணவர்கள் சிரேஷ்டம் யாருன்னா பரமேஸ்வரன் தான். அப்படி வைஷ்ணவர்கள் சிரேஷ்டமான பரமேஸ்வரன் வந்து அவர் தான் பெரிய பெருமாள் பக்தன். பொதுவாக வைஷ்ணவர்னா எப்படி இருப்பார்னா நெத்தியில திருமண் காப்பு தரிச்சுட்டு இருப்பார்ல. இவர் நெத்தியில திருமண்டம் தரிக்கிறவர், விபூதி தரிக்கிறவர் தான் உயர்ந்த வைஷ்ணவர்ன்ற சிவன். அதனால பரமேஸ்வரன் வேலை இல்லை, பரமேஸ்வரன் நாராயண வேலையில பரமேஸ்வரன் வேலை இல்லை. அதனால அவரோட அருளை பெற்றுக்கொள்ளணும்னா திருப்பதியை தரிசனம் பண்ற முன்னாடி காளஹஸ்தி தரிசனம் பண்ணு. அதனால தலைப்பகுதியில வந்து காளஹஸ்தி இருக்க. அப்படி காளஹஸ்தியை தரிசனம் பண்ணி 7 மலையான வெங்கடாதி பெருமாளை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் மேல ஸ்ரீசைலமேதத் கலு உச்சதேசே யத்ராஜுனோ பூச்ச சசிசேகரஞ்ச ஆசிஷ்ய திஷ்டத்யபிகத்ர ருத்ரம் கிரீந்திர கன்யா வனமல்லிகேவ. அதுக்கு வால் பகுதியான மல்லிகார்ஜுன சுவாமியான பரமேஸ்வரன் தரிசனம் பண்ண, ஸ்ரீசைலத்தை போய் தரிசனம் பண்ண. அப்படி ஸ்ரீசைலத்தை தரிசனம் பண்ணாத பலனாக எல்லாத்தையும் பூர்ண பலனாக எந்த பிரகலாதனுக்காக எங்கடா ஹரி அப்படி இரண்டு தட்டி கேட்டாங்க. அந்த பிரகலாதன பக்திக்காகவே சம்பேஸ்தரா அதிர்ஷ்டதா அத்தியற்பித ரூபம் சம்பே சபாயான மிருகம்ன மானசம் அப்படின்னு நரஹரி ரூபமாக சிங்க ரூபமாக நரசிம்ம ரூபத்துல வந்து ஹிரண்யகசிப சம்ஹாரம் பண்ணி பிரகலாதன் அனுகிரகம் பண்ணினாரு. அந்த அகோபில கஷேத்திரத்தையும் தரிசனம் பண்ணு. இப்படின்னு எல்லா கஷேத்திரத்தையும் ஒன்று ஒன்றா காட்டினார். எல்லாத்தையும் காட்டிட்டு இப்போ முக்கியமா திருவேங்கடத்துக்கு ஃபோக்கஸ் வந்துட்டேன். ஏன்னா அந்த கதைக்கு தானே வந்திருக்கோம். அப்படின்னு திருவேங்கட கஷேத்திரத்தை ஆரம்பிக்கச்சே அந்த திருவேங்கடம் எப்படி இருக்குன்னா நிறைய எல்லா பூக்களும் வந்து வளர்ந்துருக்கு. சுற்றி நிறைய மிருகங்கள் இருக்கு. புலி, சிங்கம், கரடி, மான்கள், அப்புறம் நிறைய சாது விலங்குகள், பாம்புகள் இருக்கு. இப்படின்னு ஏராளமான மிருகங்கள் சூழ்ந்துருக்கு. இப்படி ஏராளமான மிருகங்கள் சூழ்ந்து இருந்தா அந்த அந்த இடத்த பார்த்தா எப்படி இருக்குன்னா எம்பெருமான் பொன்மையிலே ஏதேனும் ஆகலையோட அதை பார்த்தா வந்து புலி சிங்கமா தெரியல. அங்க இருக்கிறவர்களை பார்த்தா எல்லாம் பகவானோட நித்திய சூரியர்கள். ஒரு சிங்கம் கழிச்சிருச்சுன்னா அங்க இருக்கிற நித்திய சூரியர்கள் வந்து திருப்பல்லாண்டு பாடுற மாதிரி இருக்கு. அப்படின்னு எல்லாருமே வந்து நிறைய மிருகங்கள் கூடியிருக்கு திருவேங்கடத்துல. அங்க இருக்கிற அழகான மரங்கள் மலர, அப்படி அழகான பழங்கள் பருக்க, இப்படின்னு எல்லாமான சர்வ சுகந்தமான திருவேங்கடத்தை அங்க இருக்கிற பக்தர்கள் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற சத்துக்கள் என்ன பண்றாங்கன்னா பாகவதத்தை வாசிக்கிறார். அந்த நறுமணத்தின் மீறியும் அவன் பாகவதத்தை வாசிக்கிறதுனாலனா சித்தோத்பவம் அந்தகாரம், மனசுல இருக்கிற அந்த இருளை நீக்கிறதுக்கு பாகவதத்தை படிக்கிறார். அது என்ன நமக்கு என்ன தர்மத்தை காட்டுறாருன்னா ஞானகந்திரத்தை எல்லாரும் வாசிக்கணும். அந்த ஞானகந்திரத்தை வாசிக்கிறதுனா பாகவதம்னு சொல்றார். அவனுக்கு என்ன பிடிக்குமோ, என்ன தெய்வம் பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற நூல் படிக்கணும். அருணகிரியார் எப்படி திருப்புகழ் கொடுத்துருக்காரோ, நக்கீரர் வந்து திருமுருகாற்றுப்படை கொடுத்துருக்காரோ, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ படிச்சா போதும். சிவபக்தர்கள் வந்து தேவாரம், இன்னிசைகள்லாம், திருக்கடைக்காப்பு போன்றதெல்லாம் பதியங்கள் படிச்சா போதும். அந்த பதியங்கள் படிச்சா அதோட சுகந்தம் வேற யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா நம்ம நிறைய புஸ்தகங்கள் வருது, மேகசின் நியூஸ்லாம் வருது, இப்போ நிறைய புக்ஸ் வருது.
சில பேர் ப்ரொஃபஷனலாக முன்னேறணும் இருக்குன்னா படிக்கலாம், தப்பு இல்லை, ஏன்னா உலகத்தில் வாழணுங்க. ஆனால் நம்ம பகவானோட கனெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா என்னைக்கு வேணால் நம்ம உசுறு போகலாம். ஏன்னா இப்போ ஏஜ் பார்த்தா தீர்மானம் எதுன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒருத்தருக்கு போயிட்டாருன்னா அவனுக்கு ஏதாவது பழக்கங்கள் இருக்கும், ஏதாவது வியாதி இருக்கும், அதனால மனுஷன் போகலான்னு சொல்லலாம். ஆனால் நம்ம ஆயுட்காலம் எப்போ வேணால் முடிவு ஏற்படுறதுனால நம்ம கூடி சீக்கிரம் பகவானோட சம்பந்தத்தை நம்ம ஏற்படணும். இப்போ அதுதான் இப்போ உலகத்துக்கே லாக் ஆகிட்டு இருக்கு. அது இல்லாதனால தான் இப்போ ஜனங்களுக்கு இப்போ டிப்ரெஷன், சூசைட்லாம் எதனால காரணம்னா சுவாமி அந்த பக்கத்தில் சேர்க்காதனால தான். இப்போ ஒருத்தர் போய் கோயிலில் போய் சுவாமியை கும்பிட்றான், எக்ஸாம் இருக்கு கும்பிட்றான்னா அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், டே சுவாமியெல்லாம் கும்பிடாதடா, அடுத்த எக்ஸாம் புட்டுக்குண்டா வேண்டாண்டா அப்படி சொல்கிறவங்க தான் இருக்கு. சினிமாவுக்கு வாடா, பார்ட்டிக்கு வாடான்னு கூப்பிட்றவங்க தான் இருக்கான். நான் சினிமா பார்ட்டி தப்புன்னு சொல்லலை, கெட் டுகெதர் போயிட்டு வாங்க, அது தப்பு இல்லை, போகும். ஆனால் சுவாமி விட இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட், கோயில் விட ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா அவன் சுவாமியோட எவ்வளோ தூரம் இருக்க என்ன ஆகும்னா அந்த ப்ராக்சிமிட்டி வில் மேக் ஹிம்செல்ஃப் கிளென்ஸ். நீ வேற யார்கிட்டையும் போன அவசியம் இல்லை, அந்த வேற யாருக்கிட்டையும் எல்லாருமே இந்த கஷ்டம்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவன் போய் ஒரு கதை சிரிச்சு காட்ச சொன்னா, பிள்ளையார்கிட்ட போய் ஒரு அகவல் படிச்சா பிள்ளையார செவிசாய்ந்து கேட்கிற அந்த பக்தன் என்ன சொல்றான், அவன் அகவல் மூலியமா கஷ்டத்தை சொல்றானே, அப்போ பிள்ளையாருக்கு அந்த மனசுல இந்த கருணை வரும். அந்த கருணை வந்தானா ஆட்டோமேட்டிக்கா அவன் கஷ்டத்துக்கு போய் தனியா போய் வேண்டிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்றோம், நம்ம ப்ராப்ளம் என்ன, கஷ்டம் வந்தா யாரோ ஜோசியர் சொன்னா அப்போதான் சாமி கிட்ட போகிறோம், அப்போதான் நம்ம சாமிக்கு முன்னாடி சுற்றுறோம். இந்த பிள்ளையாருக்கு 100 தூபகரணம் போடுறோம், அப்புறம் முக்கியமாக 10 சுற்றிட்டு இருக்கோம். இதனால நம்ம காரியம் நடக்கிறதுக்கோசம். காரியம் நடந்துச்சுன்னா எனக்கு இந்த பிள்ளையாருக்கு சம்பந்தம் இல்லை, வெளியில நின்று கோடாரி நமஸ்காரம் தான், இப்படியும் ஒரு நமஸ்காரம் போட்டு போயிட வேண்டியதுதான், அதோட முடிஞ்சு போச்சு. அதோட நம்ம வேலையாயிடுச்சு, நிஜமாக சாமியோட சம்பந்தம் கிடையாது. அதுல அப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்துட்டோம்னு வேற ஜோசியரை பிடிப்போம், அவன் பலன் சரியா சொல்லலை, வேற ஜோசியரை போவோம். அந்த ஜோசியர் என்ன பலன் சொல்லிட்டானா, நீ பிள்ளையார வேணாம் வேற ஏதாவது ஒரு சுவாமியை பிடிப்போம் அப்படின்னு தட்சிணாமூர்த்திக்கு போவோம். இப்படின்னு ஒரு தெய்வமா நம்ம மாறிட்டு இருக்கோம். அதனாலதான் நமக்கு வேண்டியது எதுவும் பெரும்பாலும் நடக்க மாட்டேங்குது. பெரும்பாலும் அது நடக்காத காரணமே அதான், நம்ம தெய்வத்தை மாத்திட்டு இருக்கோம், நம்பிக்கை போகுது. அதனால நம்ம பக்தி பண்றோம், நம்ம சொல்லிக்கிறதுக்கே நம்ம வெக்கப்படலாம் ஆச்சு, டு பி ஃப்ராங்க். அதனால நம்ம ஒரு சுவாமிக்கு ஒரு பக்தி பண்ணணும்னு அந்த பிள்ளையார்களை எடுக்க ஆரம்பிச்சா அந்த குழந்தைக்கு அப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அது அவன் இது படிச்ச எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்ட என்ன ஆகும், அந்த பிள்ளையார விடாப்படியே பிடிச்சிட்டு இருக்கும். அவனுக்கு பிள்ளையார்ட்ட போய் கஷ்டம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து என் தம்பி என்னையே பிடிச்சிட்டு இருக்காங்க, நான் நிச்சயம் அருள் பண்ணுவேன், அடுக்கிறவன் பண்ணுவேன் அப்படின்னு பிள்ளையாரே இறங்கி வருவார். ஆனால் கடைசியில் என்ன ஆகும், நான் எதுக்கோ பிள்ளையார்ட்ட வேண்டிக்கிறோம், பிள்ளையாரே பார்த்து பாரு அப்படின்னு ஒரு பக்தி வர ஆரம்பிச்சு. கடைசியில் அந்த பிள்ளையார் யார் தலைவனாக இருப்பானோ அந்த பிள்ளையாருக்கு இவன் குழந்தையா பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த பக்தியிலே பல பாவங்கள். அதுக்கு மேலே போயிட்டா என்ன ஆகும், பிள்ளையார் வெறும் கோவில் அல்ல, ஹிருதயத்துக்குள்ள பிள்ளையார் இருக்கார். ஔவையார் சொன்னாரு, சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கண்மூட்டு நின்று கரும்புலே காட்டி வேதமும் விலங்கு நிறுத்தி கூடுமை தொண்ட குராத்தனம் கூட்டி அஞ்சு கருத்தர் அருள்முறை தன்னை எஞ்ச கருத்து நிலை அறிவித்து தத்துவ நிலையை தன் தனையாண்ட வித்தக விநாயகா விரல்கிறது சரணே சரணே சரணேட்ட கடைசியில் அமைய அகவல்ல. சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டினாங்க. சத்தத்துனா சப்தத்துல வெறும் வாக்குல என்ன, சதாசிவம் பஞ்சாட்சர மந்திரம். அதான் அப்பயே சொன்ன திருந்திய முதல் 5 எழுத்து தெரிவாயின, 5 எழுத்து அப்பவே தலையில போட்டுட்ட. அப்படி சத்தத்தினாலே என்ன, சதாசிவம் அந்த வார்த்தை பஞ்சாட்சர மந்திரத்தோட சொரூபம்.
சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி, சித்தத்தினாலே என்ன அந்த சிவலிங்க தரிசனம் கிடைச்சிருக்கு, பரமேஸ்வரன் தரிசனம். அவர் லிங்க ரூபமாக இருக்கிறது தரிசனம் கிடைச்சது. ஆனா அந்த பரமேஸ்வரன் லிங்கமாகவும் இருக்க மாட்டார், அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பால் அவர் சிறுசாவும் இருப்பார், இதோட பெருசாவும் இருப்பார். அப்படி இருக்கிறவர் யாருன்னா வேதம் விலங்கு நிறுத்தி கூட வைக்கும், வேதத்துக்கு சொல்லப்பட்ட பரம்பொருள் அவர் தான். அவரை அதுல அத்தகையானவர் யாருன்னா அந்த வித்தக விநாயகா வீரர்கள் சொன்னேன். அந்த விநாயக பெருமாள் தான் பரமேஸ்வரனாவும் அவர் இருக்கார், அவராகவும் இருக்காருன்னு அப்படி விநாயகர் சொல்லிட்டார் சிம்பிளா. அந்த தத்துவம் அப்பதான் நமக்கு வரும், சிம்பிளாவே சொல்லிட்டு போயிட்டார் அந்த விஷயத்த. அப்படின்னு இந்த ஏகாந்த பக்தி வந்து அப்பதான் நமக்கு வரவே ஆரம்பிக்கும். அதனால பொதுவா வந்து நம்ம வந்து அந்த குழந்தைய பக்தி பண்ணக்கூடாது இப்படி நம்ம வந்து அதை டிஸ்கார்ட் பண்றதே எனக்கு தப்புன்னு சொல்றேன் நான். அதனால வந்து சின்ன வயசுலேயே பக்தி ஈடுபடுத்த அந்த தரிசனம் நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் அந்த சின்ன வயசுலேயே வந்து நூலை வந்து கொடுக்கணும். அந்த நூல் கொடுத்தா டெய்லி ஒரு நூலை வாசிச்சா என்ன ஆகும்னா நமக்கும் பகவானுக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்பட்டுரும். அதை காட்டுறதுக்கு தான் ஸ்ரீ வைஷ்ணவா பாகவதம் பட்டந்தி, வைஷ்ணவர்கள் டெய்லி பாகவதா படிக்கிற அந்த திருமலையில அப்படின்னு ஆரம்பிக்கச்ச அங்கேருந்து வந்து ஆகாஷ கங்கை பிரவேசித்து வருது ஒரு நீரோட்டம். அந்த ஆகாஷ கங்கை என்ன பண்றதுன்னா பெருமாளை அப்படியே குளிர்ந்து மகிழ்ந்து வைக்கிறது. அந்த ஆகாஷ கங்கையில வந்து சுவாமி எங்க இருக்காருன்னா ஆனந்த விமானத்துல இருக்க. ஆருக்கிய சானந்த விமானமேத திவ்யம் ததா கேதரமா ஆத்மதுல்யம் கந்தர்வ வித்யாத கிண்ணரைஷ்ட சுராசுரை சேவிதமாதரேன. அந்த ஆனந்த விமானத்துல சுவாமி குடிக்கொண்டிருக்கார், சேவசாகி இருக்கார். சுற்றி இருக்கிற கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், கிண்ணறர்கள் எல்லாரும் சுவாமியை வந்து தரிசனம் பண்றார். அப்படி பெருமாள் தரிசனம் பண்றச்சே அப்படி பெருமாள் வரார் தெரிவிக்கிறதுக்கு வந்து ஒரு தீப்பந்தல் வேணும்ல. ஏன்னா பெருமாள் உற்சவத்துல போறச்சே வந்து ஒருத்தர் தீவெட்டி பிடிக்கிறவன். யார் தீவெட்டி பிடிக்கிறான்னு கேட்டா சாட்சாத் பிரம்மதேவரை தீவெட்டி பிடிக்கிறார். அப்புறம் அவர் வரான்னு வந்து தீவெட்டிக்கால சில பேர் பிடிப்பா. கோடியில இருக்கிறவர் வந்து தெரிஞ்சுக்கிறோமே பெருமாள் எங்க இருக்காருன்னு, அதுக்கு ஒரு வாத்தியம் வாசிக்கிறோமே சாட்சாத் பரமேஸ்வரனே சுவாத்தியமான தக்கா வாசிக்கிறார், டமரு. அவர் டமரு வாசிக்கிறார். அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து தீப்பந்தல் குடிக்கிறார், ஒருத்தர் வந்து வாத்தியம் வாசிக்கிறார். சில பேர் பெருமாள்கிட்ட இருந்து உபச்சாரம் பண்ணணுமே, அந்த உபச்சாரம் பண்றதுக்கு சில பேர் இருக்கிறோம்னா ஒண்ணு போறாதான் 33 கோடி தேவர்கள் வந்து பெருமாளுக்கு வந்து சாமரத்தை வீசுறாங்க. தமேவ மான அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டே வரச்ச எல்லா உபச்சாரம் எல்லா தேவர்களுக்கும் சுவாமிக்காகவே உடைச்சிருந்து வர பெருமாளோட வரவேற்புபடி அப்படின்னு எல்லா சொல்லி வந்ததுக்கு அப்புறம் தமேவ ஆனந்த விமான சம்ஸ்தம் உபாசதே தேவகணாச சித்தாக நாராயணம் ஸ்ரீதரம பிரமேயம் யாத்வா முனீந்திரா புவி திவ்ய திருஷ்டியா. அதனால அப்படி தேவர்கள் எல்லாருமே சுவாமிக்கு சேவை செய்கிறார். இருக்கிறவர் யாருன்னு கேட்டா நாராயணம் ஸ்ரீதரம பிரமேயம், அவர் தான் நாராயணன். எப்போதுமே மகாலட்சுமியை வந்து தம் மார்போடு அணைச்சு வச்சுட்டு இருக்க, மார்போடையும் இருக்க, நம்மள எல்லாரையும் மந்தமா கட்டாட்சம் பண்றதுக்காகவே இருக்க. அத்தகைய யாருன்னா யாருக்கு தெரியுதுன்னா ஞாத்வா முனீந்திரா புவி திவ்ய திருஷ்டியா, திவ்ய திருஷ்டினாலேயே அவ வந்து தரிசனம் பண்றா, அவன் காணப்படுறா. இப்படின்னு அவர் காணப்படுறதுனாலே வந்து இத்தனை ஆனந்த விமாலயத்தோட தரிசனம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ மேல கதையை ஆரம்பிக்கிற அதுல ரிஷபாசுரன் ஒரு கொடிய அரக்கன் வந்த தபஸ்விகளும் முனிவர்களும் வந்து ஹிம்சை பண்ற. இத்தனை கண்ணா பின்னாடி வர்க்க வாங்கி அவளை எல்லாரையும் சித்திரவதை பண்ணி சில பேரை வந்து வேலையை அமைச்சிடுறா, சில பேரை வந்து என்ன கைகால் வேற உடைச்சி அவளுக்கு பின்னம் பண்றா. இப்படி நம்ம வந்து அந்த கொடுமையை தாங்க முடியாம பெருமாள்கிட்ட முறையிடுறா. அப்ப பெருமாள் வந்து சபரேந்திர ரூபமான வேடுவர் ரூபத்துல குதிரை மேல அமர்ந்துட்டு ரிஷபாசுரனோட தொந்தமா யுத்தம் பண்ற. ஆச்சரியமா படுபயங்கரமான யுத்தம். அந்த யுத்தத்துல ரிஷபாசுரன் வந்து அடிபட்டு விழுறார். அடிபட்டு விழுந்து அவரோட பெருமாளோட திருவடி ரிஷபாசுரன் மார்புல வெச்ச மாத்திரத்திலே அவருக்கு ஞானம் ஏற்பட்டது. எப்படின்னா எப்படி பகவான் வந்து கயாசுரன்ட்ட வெச்ச மாத்திரத்தினாலே வந்து இப்பவும் கயை வந்து புண்ணிய தீர்த்தம்னு சொல்றாரோ, ஏன்னா கயா வந்து
கயாசுரன் வந்து ஏற்கனவே வரம் வாங்கிட்டான். நான் தான் வந்து எல்லா புண்ணியம் செய்கிறவனா இருக்கிறோம், எனக்கு எல்லா புண்ணியத்தையும் அளிக்கிறவனா நான் இருக்கணும்னு பிரம்மாட்ட வாங்கினான். அவன் வாங்கினதுனால என்ன ஆச்சுன்னா, எந்த பிரச்சனையா இருந்தாலுமே ஒருத்தர் மாதிரி கதை சொல்லுவார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாரும் கயா கிட்டே வந்துட்டு இருக்காரு. இந்த கயாசுரன் வந்து எல்லா பலனையும் கொடுத்துட்டு இருக்காரு. தேவர்களுக்கு ரோலே போயிடுச்சு. இப்போ மழையை கேட்கறோம்னா இதுக்கு தேவேந்திரன் வேண்டுறோம், கயாசுரனை கேட்டா போதும் மழையை கொடுத்துருவாரு. அப்புறம் வந்து தானியம் வேணும்னா வந்து மோஜஸ் வேணும்னா வந்து சூரியனை வேண்டிடுவோம். எதுக்கு சூரியனை வேண்டணும், கயாசுரனே கொடுத்துருவான் போல இருக்கு. அப்புறம் இந்த ஔஷதிகள் வேணும்னா சந்திரனை பிடிக்கணும், எதுக்கு சந்திரனை வேண்டிக்கிற கயாசுரனே கொடுத்துருவான் போல இருக்கு. இப்படின்னு எல்லா பொருட்களும் எந்த தேவர்களுக்கு அதிபதியோ அது பதிலாக கயாசுரன் வந்து எல்லா தேவனாகவும் இருக்கார். அவர் ஒன்றும் இரண்டகசிபு போய் அடிச்சு பிடிச்செல்லாம் வாங்கிக்கல. அவர் தபஸுனாலேயே, அவர் சத்தியனிஷ்டனாலேயே, பிராமணர்களை மதிச்சதுனாலேயே, அப்புறம் வந்து உண்மையை பேசுறதுனாலே, சத்தியசந்தனாலேயே வந்து இத்தனையும் கிடைச்சது. அவருக்கு எந்த பொல்லாங்கும் மண்டல கடைசியா இருக்கும். அந்த கயாசுரனோட சத்தியனிஷ்டைக்காக வந்து பகவான் வந்து கேட்கிறார். அப்போ பகவான் வந்து எல்லா தேவர்களும் போய் பகவான்கிட்ட பரவிக்கிறார். சுவாமி, இது என்ன ஆச்சரியம் சுவாமி, நாங்க அனுகிரகம் பண்ற இடத்துல பதிலாக இந்த கயாசுரன் எல்லாத்தையும் பண்றாரு, எங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டார். சொன்னார், நீங்க அவரை வந்து தீர்த்து கட்டிடுவாங்க. அவரெல்லாம் தீர்த்து கட்ட முடியாதுப்பா, அவர் தர்மம் செய்கிறவர், நல்லது செய்கிறவரை போய் நான் தீர்த்து கட்டுறதுக்கு நான் இல்லை. நல்லது செய்கிற ரட்சணை பண்றேன். உங்களுக்கு என்ன, உங்களோட பதவி போறதுனால பிரச்சனை இருந்தாலும் செட்டில் பண்ணிடுறாரு. இவரை இப்படி செட்டில் பண்ண முடியாது, வேற விதமா செட்டில் பண்ணிடாதான் உண்டு அப்படின்னு சுவாமியே இறங்கி அந்த கயாசுரன்கிட்ட வந்து கேட்டார். யாச்சனை இவரே போற மாபலி ஏற்கனவே யாச்சனை பண்ணினார், கயாசுரன்கிட்ட 20 தடவை யாச்சனை பண்ணினார். அதனால கேட்ட ஏதாவது ஒரு இடம் சொல்றேன் நான் வந்து தான தர்மங்கள் செய்யறதுக்குன்னு கேட்டார். என் மார்களை பண்ணு அப்படின்னு கேட்ட உடனே பகவான் என்ன பண்ணாருன்னா இவரை படுக்க வச்சுட்டார். இவரை படுக்க வச்சுட்டா அப்போ பகவான் வந்து பார்த்தார், இவரோ அசுரனா இருக்கான், நல்லவனா இருந்தாலும் கொஞ்சம் அசுர சுபாவம் படி மாறிடுவான், ஆங்கார சுபாவமா இருக்குல்ல, கொஞ்சம் ஆணவம் பிடிச்சவன் முன்ன பின்ன மாறினாலும் பகவான் என்ன பண்றாருன்னா தன்னோட வலது காதை எடுத்து கயாசுரனோட மாறுல வச்சார். அந்த கயாசுர மாறுல வச்சுதான் பிரம்மா வந்து முதல்ல அங்க யாகம் பண்ணினார். அதான் அப்பேற்பட்ட புண்ணியக்ஷேத்திரம் கயாக்ஷேத்திரம். அந்த கயாக்ஷேத்திரங்களை வந்து அநாதனான அனாதையான பித்திருக்கள் வந்து யார் காரியம் பண்ணாலும் அது உடனேயே வைகுண்டத்தை பகவான் வந்து கதாதரனா அந்த வைக்கும் மோட்சத்தை அளிப்பார் அப்படின்னு புண்ணியமான ஆச்சரியமான கஷேத்திரமான கயாக்ஷேத்திரம். அவர் கால் வச்சதுனாலேயே வந்து கை வந்து புண்ணியக்ஷேத்திரம் ஆயிட்டார். அது போல பகவான் வந்து விசுவாசனோட கால் வச்சதுனாலேயே அந்த விசுவாசன ஞானத்தை அடைஞ்சு பகவானை பார்த்து ஸ்துதி பண்றார். ஜெகத்பதே துவம் கிருபயாவதீர்ணோ விராஜசே சேஷகிரோ முகுந்த அனுகிரகார்த்தம் சதா முனீனாம் அதா கலானாமபி நிகிரகார்த்தம் ஜெகத்பதே துவம் கிருபயாவதீர்ணோ. அது பார்த்து சொல்றார், நீ உலகத்துக்கே ஜெகத்பிதாவாச்சே, நீ எதுக்கு வந்திருக்க, கிருபையாவதீர்ணம். நீங்க வரணும்னு எது ஒரு உலகத்துக்கு எது ஆகணும்னு ஆச்சரியமே கிடையாது, அவசியம் கிடையாது. சாரி, உலகத்துக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அது பண்ணணும் நம்ம அவசியம் கிடையாது. ஏன்னா நீ காரியத்துக்கும் காரணத்துக்கும் அப்பாற்பட்டவராக இருக்க, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவரா நீ இருந்தும் நீ எதுக்கு வந்திருக்கா, வந்த ஜீன ஜனங்களை வந்து கரையேற்றுறதுக்கோசம். கிருபையா அவதீர்ணோ விராஜசே சேஷகிரி முகுந்த. அவர் எங்க வாசம் பண்றாருன்னா இந்த சேஷகிரி மலையில தானே நீ இருக்க. நீ எதுக்கு வந்த காரியத்துக்கு பிரயோஜனம் என்ன, நான் எந்த சாதுக்களை நான் ஹிம்சை பண்றேனோ அந்த சாதுக்களை சம்ரட்சணம் பண்றதுக்காக காப்பாத்துறதுக்காக நீ வந்திருக்கு. அப்புறம் என்ன மாதிரி கொடிய துஷ்டர்களை வந்து நிக்கிரம் பண்றதுக்கு தான் வந்து நீ வந்திருக்க. அதனால இத்தனையும் வந்து நீ வந்திருக்கே. ஆனா முக்கியமா என்ன விசேஷம்னு நான் சொல்றேன்னா, தவைவ ஹஸ்தேட வதோமவேகம், உன்னோட திருக்கரத்தினால இப்போ மரணத்தை அடைஞ்சு கிடக்கிறேனே, ஒரு திருக்கரத்துல அடிவாங்கி கிடக்கிறேனே, பிராப்தஸ்தனோன் மம பாக்கியவேக, அது என்னை விட ஒரு பெரிய பாக்கியம். பெரிய பாக்கியம் என்னன்னு கேட்டானா, பெருமாள் திருக்கரத்துல அடி வாங்கினார். அப்படிதான் ஹிரண்யாட்சி, ஹிரண்யகசிபு, ராவண, கும்பகரெல்லாம் வாங்கியோ அடைஞ்ச. ஏன்னா பகவான திருக்கரம்
அந்த பகவான் திருக்கரத்தை அடைஞ்சதுனால எனக்கு சத்புத்தி வந்தது கடைசி நிமிஷத்துல. இப்போ முருகர் கதைகளையும் பார்க்குறோமே, சூரபத்ம சம்ஹாரத்துல பொதுவாக சூரசம்ஹாரம்னு சொல்றோம். அன்னகிரியார் அழகா சொல்றார், மாறுபடு சூரரை வதைத்து முகம் ஒன்றுன்ற அந்த மாறுபடுற தத்துவத்தை. ஏன்னா சூரபத்மன் முருகரை தாக்கு பிடிக்கச்சே பலவிதமா முருகனோட யுத்தம் பண்றார். முதல்ல மரமாவல, முதல்ல மலையாற, முதல்ல பல அநேக விதமா ரூபத்தில் இருக்கிறார். முதல்ல கடல்ல போய் ஒளியிற, அப்புறம் முருகப்பெருமான் வந்து கடலை ஒரு குடி குடிக்கிறார். இத்தனை திருப்புகழ்ல வருது. கடல்ல ஒரு குடி குடிச்சுட்டு சூரனை வந்து வேறால போட்டு சம்ஹாரம் பண்றாருன்னு இருக்கு. அப்படி சூரனை வந்து சம்ஹாரம் பண்ணின அந்த சூரனை சம்ஹாரம் பண்றச்சு இந்த சக்தி வேர் வந்து நெஞ்சில பட்ட உடனே சூரனுக்கு வந்து ஒரு மாற்றம் ஏற்பட முருகருக்கு இப்ப கூட சேவகனா இருக்காரு. அதான் நமக்கேகினே சக்தியே சாபித்துப்பியம் நமச்சாகதுப்பியம் நமக்கு கூட்டாய நம சிந்தவே சித்து தேசாயத்துப்பியம் புனஸ்கந்த மூர்த்தே நமஸ்தே நமஸ்து ஆச்சாரியர் முதலுக்கு சொன்ன மாதிரி. அதனாலதான் முக்கியமா யாருக்கு நமஸ்காரம்னு கேட்டா நமக்கு கூட்டாய சேவல் கொடிக்கு நமஸ்காரம், சேவலுக்கு நமஸ்காரம். அந்த சேவலாகவும் இருக்கார், சேவலோட துவஜமாகவும் சூரபத்மன் இருக்கார். அதை எது காட்டுறாருன்னா, ஆணவம் பிடிச்சவனை வந்து நான் வந்து என் ஞானத்தினாலே பக்கத்துல சேர்த்து வைப்பேன், நான் வேற இல்லை முருகன் வேற இல்லை, நான் முருகன் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு அதை காட்டுறதுக்கு தான் அந்த சூரசம்ஹாரம். அதேதான் ரிஷபாசுரனுக்கும் சுவாமி பண்ணார். அதனால இவர் முருகன்னு சொல்றார், விமுச்ச பாபாத் அகமாப்பியனந்த தமைவ பாதோ சரணங்கதோஸ்மி, நான் ஒரு சரணாகை. அதனால நான் பண்ண பாபம் எல்லாம் வந்து தக்ஷணம் புசுகிட்டு, அந்த பொசுக்கின புகத்துல என்ன ஆச்சுன்னா உன்னோட திருவடியில வந்து வணங்கி நமஸ்காரம் பண்ணும்படியான அந்த மனசு எனக்கு வந்தது அப்படின்னு கேட்ட உடனேயே மேல வந்து பகவான் வந்து முக்கியமான தத்துவத்தை சொல்றார். மாதுரியதா சிக்ஷணமர்பகானாம் சேவாயவை தேவததாசுராணாம் त्वया कृतं शिक्षणमप्यमर्घ्यं பத்ரம் ததாத்தேவ தயா சமுத்திர. நீங்க எப்படி சிக்ஷனை பண்ற அசுரர்கள்னா அவன் நாசமா போகணும், வேரோட கிளி அழியணும் அப்படின்னு அவர் ஒன்றும் நீ சம்ஹாரம் பண்ணல. அப்படின்னு ஒரு சம்ஹாரம் பண்ற எண்ணத்தோட நீ பண்ணல. நீங்க சம்ஹாரம் பண்றது எதுக்காகனா, தாயார் வந்து குழந்தைய எதுக்கடிக்கிறார், அந்த குழந்தைய சாவடிக்கணும்னு அந்த சாடிஸ்டிக் மெசேஜாக இல்லை. அந்த குழந்தைய வந்து நல்லவனா இருக்கணும், உலகத்துக்கு உபயோகமா இருக்கணும், ஒருத்தையார்கிட்ட வந்து இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்கக்கூடாது அப்படிங்கிற அந்த குழந்தையோட நன்மை கோஷம் அடிக்கிறாரோ. ஆனா என்ன, அந்த தாயார் அந்த குழந்தை வந்து அடிக்காம வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த குழந்தை யாருக்கு போனா அம்மா அம்மா நல்லா அந்த குழந்தைய மடியில வச்சுட்டு உச்சி முகுந்து முத்தத்தை கொடுத்துட்டு தம் மடியில வந்து தாம் பக்கத்துல அந்த சிந்து படுக வைப்பான். தானே அந்த குழந்தைக்கு ஏதாவது சீரப்பட்டதாலும் தானே காயக்கப்படும். இத்தனையும் வந்து அந்த இத்தனையும் நீ பண்ற சுவாமி பண்றான்னு சொல்ற. மாதுரியதா சிக்ஷகம் அற்பகாலம். அந்த அசுரர்கள் நீங்க சிக்ஷகம் பண்ற மாதிரி பண்ணிட்டு என்ன பண்றேன்னா என் பக்கத்துல சேர்க்கிற மாதிரி பண்ற. என்ன போல உயர்ந்தவரா, உங்களை போல உயர்ந்தவரா நீ ஆக்குற. அப்படி இத்தனையும் பண்ணி பத்ரம் ததாத்தேவ தயா சமுத்திர. அதுவும் என்னன்னா கருணைக்கு வந்து கருணையோட லிமிட் என்னன்னு கேட்டா தயா சமுத்திரம். அந்த கருணை வந்து சமுத்திரம் போல இருக்கு. அதான் ராமரே சொல்ற, சமுத்திர சேவ காம்பீரே தைரியமான அந்த ஆழக்காரனுடைய சமுத்திரத்துல ராமனோட குணத்துல. அதேதான் பகவானோட தைரியம் நம்மளால ஆழம் காண முடியாது, டெப்த் நம்ம காட்ட முடியாதுனால நீ எல்லாரையும் வந்து அனுகிரகம் பண்ணி அவளெல்லாம் உத்தாரணம் பண்ற அப்படின்னு பகவானே நீதான் தெய்வம் வந்து தெய்வம் மழையிடம் புரியணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண உடனே பகவான் கேட்டு ரசிக்கிறார். தேகாவசானே மம சன்னிதானே ஞானம் தவா பூத் கிருபயா மமைவ மகாத்மேதத் கலு தைத்தியவர்ய கிரீடாச்சல செய்வம் மமாகஹர்த்துஹோ. அதனால நீ வந்து என்னோட சன்னிதானத்தினாலே நீ ஞானத்தை பெற்றுக்கொண்ட, அதை காட்டிலும் வந்து என்னோட கிருபை வந்து உன் மேல கிருபை மழை உன் மேல முடியட்டும். முக்கியமா என்ன, நீ எந்த கஷேத்திரத்துல நீ ஞானத்தை பெற்றுக்கொண்டியோ
மதிக்கிறது பதிலாக நீ ஞானத்தை பெற்றுக்கொண்ட க்ஷேத்திரமான இந்த க்ஷேத்திரமே விஷபாத்ரி அப்படி அந்த க்ஷேத்திரமாகவே விலகட்டும் அப்படின்னு சொல்லி இதோட விஷபாசன மதம் இதோட பூர்த்தியாய் விஷபாத்ரியோட க்ஷேத்திரத்தோட பார்த்தோம். மேல அடுத்ததாக வந்து இன்னொரு பிராமணன் விகரசன் அப்படின்னு செப்பிராமணன், பிரம்மாவோட ஹிருதயத்திலேருந்து வந்தவர். அவர் வந்து பிரம்மாவோட அனுகிரகத்தினாலே பகவானை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்க, நாராயண நோக்கி தபஸ் பண்ணி நாராயண பிரத்யட்சமா தரிசனம் கொடுக்க மேல நாராயண ஆச்சாரியனா இருந்து இவருக்கு அனுகிரகம் பண்ணினார். இவர் எப்படி வழிபடணும், எப்படி வந்து இவர் ஆராதனை பண்ணணும், வேதத்தை ஆதாரமா வச்சு அதுலேருந்தே வந்த ஆகமம் பேர் தான் வைகானச ஆகமம். இன்னைக்கும் பார்த்தா திருப்பதியில வந்து எந்த ஆகமத்தை பேஸ் பண்ணி நடக்கிறதுன்னு கேட்டா வைகானச ஆகமம் தான். அவர் சன்னிதியும் இருக்கு. எங்க இருக்குன்னா வராசுவாமி கோயில் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தா பிரம்மாண்டமா விக்ரசமுனிந்திரர் வந்து சிஷ்யர்களோட இருப்பார். அவர் சன்னிதி தனியாவே இருக்கு, பெருமாள் போலவே இருப்பார் விக்ரசமுனிந்திரர். அவர்னால வைகானச ஆகமமே வந்தது. மேல அவர் பரம்பரையில வந்தவர் வந்து நாராயண பட்டர்னு பேர். அவர் சின்ன வயசுல வந்து அவர்கிட்ட பெருமாள் கிடைச்சிருக்கு. அந்த பெருமாளை வந்து எப்படி ஆராதனை பண்ணணும்னு தெரியல, ஏன்னா ஆச்சாரியன் இருக்கணுமே. அந்த பெருமாளை பார்த்துட்டு இந்த சின்ன வயசுல விஷ்ணுபக்தி வளர்ந்ததுனால பெருமாள்கிட்ட கதறார், நான் எப்படிப்பா வந்து சுவாமி எப்படிப்பா உங்களை ஆராதனை பண்ண முடியும், எப்படி உங்களுக்கு வஸ்திரம் இட்ட முடியும், எப்படி உனக்கு வஸ்திரத்தை சாத்த முடியும், எங்களால் என்னப்பா பண்ண முடியும், அதனால நீ உலகமாகவும் இருக்க. அதான் சஹஸ்ரம் ஆரம்பிக்கிறச்சே விஸ்வம் விஷ்ணுர் வசக்காரா பூத்த பவிய பகவத்பிரபுன்ற, இந்த உலகமாகவும் நீ தான் இருக்க. உலகமே உனக்கு உடையா இருக்கு. உலகமே உனக்கு ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனால உங்களை எப்படிப்பா வந்து கட்டிட முடியும், உங்களை எப்படிப்பா கட்டுண்டம் பண்ணிய முடியும், உங்களை எப்படி வசப்படுத்த முடியும், இத்தனை லட்சணமாகவும் நீ இருந்து ஒன்றும் நேரம் எப்படி ஒரு ஆராதனை பண்ண முடியும் அப்படின்னு இவர் கதற. ஆனா எல்லா சுகந்தங்களும் வந்து உங்ககிட்டே தான் வருது. அந்த சுகந்தங்கள் எங்கேருந்து வருதுன்னு கேட்டா பஞ்சபூதத்திலேருந்து வருது. பூமியிலேருந்து தான் வந்து நம்ம வந்து முகர்ணமா அப்படின்னு அந்த ரசம் வருது. அப்புறம் முக்கியமா அக்னிலேருந்து தான் வந்து இந்த சூடுன்னு வருது. ஜலத்திலேருந்து தான் வந்து அந்த குளிர்ச்சியே வருது, குளிர்துன்னு சொல்றோம். அப்புறம் வாயுலேருந்து தான் வந்து நமக்கு வந்து வீசல் வருது. ஆகாசத்திலேருந்து தான் எல்லாம் பறந்து விரிந்த நிலை வருது. எல்லாமே வந்து அந்த பஞ்சபூதத்திலேருந்து ஒண்ணா வந்துட்டு இருக்கு. ஆனா நாங்களும் வந்து என்ன, நாமும் உங்க மேல ஒட்டின்னு இருக்கோம். என் மனசு ஒட்டவே மாட்டேங்கிறது. என்னதான் மனசு வந்து உன் பக்கம் திரும்பினாலும் உலக விஷயமாவே போயிட்டு இருக்கு. எதா அடையணும், எதா வேணும், எதா பதவி வேணும், எதா பொருள் வேணும், ஏதோ பொண்ணு வேணும், எல்லாம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். ஆனா என்ன, பகவான் வேணும்னு கேட்கவே மாட்டேங்கிறோம். அதான் பரமஹம்சர் சொல்ற, காளி கிட்ட ஒரு கதற லௌகீக பந்தத்தோட இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிடுது. இதுக்கு மேல இருந்து நான் என்ன பிரயோஜனம்னு தெரியல. நிறைய ஜனங்கள் பார்க்கிற எல்லாரும் சந்தியில வந்து பணம் வேணும், கல்யாணம் வேணும், டிகிரி வேணும், பட்டா வேணும், இது வேணும்னு அழுகிட்டு இருக்காங்க. ஒன்ன வேணும்னு யாராவது கேட்டிருக்காங்க? அந்த ஒன்ன வேணும் கேட்கிற அந்த 2 சொட்டு அழுக வந்தா அது எவ்வளோ பெரிய விஷயம். கண்டதுக்கெல்லாம் நம்ம அழுதுட்டு இருக்கோம், கண்ட கோரிக்கை வேணும்னு அழுதுட்டு இருக்கோம். எவ்வளோ ஒருத்தர் தொந்தரவு பண்ணாலும் அவனுக்கு பீசுனி அதுக்கு வேற வேண்டிட்டு இருக்கோம். இப்படி ஒன்றா வேண்டிட்டு இருக்கோம். அந்த பகவான் வேணும், ஒரு சொத்து வேணும்னா மனசு நினைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு இவர் கதற, ராமசோசர் கதற மாதிரி கதற. ஆனா நீங்களும் எப்படி இருக்கிற எதுக்கும் ஒட்ட மாட்டேங்கிற. ஆனா எல்லா இடத்திலும் இருப்பிடமாகவும் இருக்க, எப்பொழுதும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு அலங்காரம் பண்றதுக்கு ஞான சந்திரகுமம் கொடுக்க முடியும். அதுவும் வந்து அத்தனமும் தலையும் காலும் திருவடியும் எங்க இருக்கு, அது இருந்தாதான் புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ண முடியும். அதனால வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒண்ணுதான் முடியும். உங்களை பத்தி பாடதான் முடியும்.
கோவிந்த 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 ரமாரமண ஹரி கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கோவிந்த நாமம் சொல்ல முடியும். ஏன்னா அந்த உள்ள இருக்கிற பகவான் தான் இருந்து நம்மள கோவிந்தநாமத்தை சொல்லி விடுறாரு. அதான் சுக்காச்சாரியர் பாகவத சொன்ன மாதிரி சோகம் விசிஷ்ட பகவான் அச்சான்சிலே அந்த பகவான் நமக்கு உள்ள இருந்துட்டு நமக்குள்ள இருக்கிற அவரோட திருநாமத்தை சொல்லும்படியா யூஸ் பண்ற. நம்ம வெறும் ஒரு மியர் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதே பகவான் தான் கீதை, அந்த பகவான் தான் கீதையில சொல்றார், நிமித்த மாத்திரம் பவ சந்தி சாட்சி. அர்ஜுனா, நீ வெறும் கருவிதான். உன உபயோகிச்சுதான் அந்த கௌரவ சைன்யத்தே அவளை நாசம் உண்டாகும்படியா நான் பண்றேன். நான் ஏற்கனவே அவளை சமாப்தி பண்ணிட்டேன். உன்னை ஒரு வில்லா பயன்படுத்திட்டு அவளை அழிக்கிற மாதிரி நான் ஆக்ஷன் பண்றேன். அதுதான் சொல்றேன் கீதையில, மயவேத்தே நேதாக புருமேவ நிமித்த மாத்திரம் பவசக்தி சாட்சி. அதனால நான் வெறும் ஒரு கருவி. என்னால நாமா சொல்றதுன்னா ஓ அனுகிரகம் தான். அதனால எப்படி என்னால பார்க்க முடியும். இந்த உலக விஷயம் தெரியுது, நீங்க தெரியறவா தெரியல, எல்லாம் தெரியுது. காரணம் என்ன? அந்த சூரிய ஒளி இருக்க தொட்டுனால்தான். அந்த சூரிய ஒளி இருக்கிறதுனால உலகம் என்னன்னு தெரியுது. சூரியன் மங்கி போயிடுச்சு. சூரியன் மங்கி போச்சுன்னா இருட்டாச்சு, ஒரே இருட்டா இருக்குன்னு சொல்லணும். அப்ப எப்படி சுத்தி பார்த்தா வெளியில வழி இருக்கு எதுதான் தெரியுதுன்னா உள்ள இருக்கிற அந்த ஸ்வயம் ஜோதி. அந்த உள்ள இருக்கிற ஸ்வயம் ஜோதி பகவான் மொத்தம் இருக்கிறதுனால தான் நான் பார்க்கிறேன், நீங்க எல்லாம் பாக்குறீங்க, நான் சொல்றேன், நீங்க கேட்குறீங்க. எதனால? உங்களுக்குள்ளேயும் பகவான் இருக்க, எனக்குள்ளேயும் பகவான் இருக்க. ரெண்டு பேருக்குள்ள பகவான் இருக்கிறதுனால அந்த பகவானே இந்த மேடையை வீடியோவா வச்சுட்டு என்ன பேச முடியும், நீங்க கேட்க முடியாது வச்சிருக்க. இத்தனையும் அவர் தான் பண்ற. எல்லாம் பண்ணி எத்தனையும் பண்ணி, ஆனா என்ன, அந்த பகவானை எப்படி ஆராதனை பண்ணணும்னு பலவாறு கதற பகவான் நேரம் இவரை சமாதானம் படுத்துற. பூத்வாஜதாகம் மனசோபியதோ விஷாமி பக்தஸ்ய மனஸ்வயம் வே. அதனால இவரோ கஷ்டப்படுற, இவரோ கடைசியில நான் சாப்பிடாமே இருந்து போறேன்னு அப்படின்னு படுக்கிறார். பிராயபோஷம் பண்றேன்னு போறச்சு அப்ப சுவாமி சொல்ற, கவலைப்படாதப்பா, நான் எங்கேயும் போல, நான் ஒரு ஹிருதயத்துல தான் இருக்கேன், ஒரு ஹிருதயத்துல எப்பொழுதும் இருக்கேன். அதனால நீ வெளியில பார்க்கற அவசியம் இல்லை, உன் பெருமாள் உள்ளேயே இருக்கா. அதனால நீ என்ன பண்ணா, வியாப்தோபி சர்வத்ரம் கிருஷாவசேன சாநித்தியமேவம் நீ கரோகி மூர்த்தியா. அதனால நீ என்ன பண்ணுனா, உன் ஹிருதயத்துல எப்போதும் இருப்ப, நீ எனக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணு. அவருக்கு பார்க்குற பிராண பிரதிஷ்டை எப்படிமா பண்றது சுவாமி? அதனால எனக்கு ஒண்ணுமே தெரியல, எப்படி பண்றது? அதான் சுவாமி சொல்ற, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பக்தன் அவன் தாயார் தகப்பனார சேவை செஞ்சிருந்தார். அப்போ நான் எதிர்ச்சையா வந்தேன். அப்போ அவர்கிட்ட சொல்றச்சே, புண்டலிகா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பக்தன் புண்டலிகன்னு பேர். புண்டலிகா நான் வந்துட்டேன்னு பார்த்தோன்னே வந்தது பெருமாள் தெரிஞ்சவொடனே செங்கல் ஓரமா போட்டார். அந்த செங்கல் மேல நின்றுதான் இப்ப செங்கல்வராயனா பாண்டுரங்கனா பண்டரிபுரத்துல நிக்கிற. எப்படி முருகர் நிக்கிறாரோ செங்கல்வராயன்னு பேர்ல பழனியில, அதே மாதிரி பண்டரிபுரத்துல பாண்டுரங்க செங்கல் மேல நிக்கிற. ஏன்னா அந்த பக்தனுக்காக இவர் காத்துன்னு இருக்கார். ஏன்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்ற. இந்த கதையில பார்த்தா அன்னையும் பிதாவும் முன்னு ஹரி தெய்வம். அன்னை பிதாவுக்கு முன்னாடி தெய்வம் நிற்கிறது கடலாளியா. ஏன்னா பகவானுக்கே பச்சாத்தாபம் ஏற்படுவே ஆச்சு. ஏன்னா எங்க தாயார் தகப்பனார் இந்த மாதிரிலாம் சேவையும் செய்யல. எனக்கு ஒரு நாள் கிடைச்சா போறோம்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஜென்மாவே கிடைக்கல இந்த ஜென்மாவில். ஏன்னா என் தாயார் தகப்பனார் பிறகுச்சே ஜெயில இருந்தா. அவளை சமாதானப்படுத்துறதுக்காகவே அற்புத பாலகனா தரிசனம் தான் கொடுக்க முடிஞ்சது. ஏன்னா கம்சாவோட பீதியில இவா ஏற்கனவே தாங்க முடியல. ஏன்னா பிறக்கச்சே பார்த்தா 6 குழந்தைகளும் கம்ச மக்கள் அறுவரையை கல்லிட மோதின்னு கல்லில மோதி வாழ எல்லாரையும் கதையை முடிச்சுட்டேன். இத்தனையும் நடந்தது. அதனால இவ சமாதானப்படுத்துறதுக்காக அற்புதம் காட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வளர்ந்தது எங்கன்னா நந்த கோகுலத்துல வளர்ந்துருக்கேன், ஆயாட்பாடியில வளர்ந்துருக்கேன். கம்சவதத்துக்கு அப்புறம் தான் இவரை பார்க்க முடியல ஆயிடுச்சு கடைசியில. அது அப்போ என்ன 10 வயசு.
ஆனால் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே, அதையாவது தரிசனம் பண்ணுற பாக்கியம் கிடைக்கணுக்காக வந்து புண்டலீகனை வந்து தரிசனம் பண்ணுற முடியாது. அதான் பரம பக்தனான புண்டலீகன்னு சொல்கிறான். பரம் புண்டலீக்காக காத்து முடிந்தது, புண்டலீகனுக்காக நான் வந்திருக்கேன். இங்கே இதே சுவாமி சொல்கிறார், அதனால நான் உலகத்தை வந்து நான் தாக்கு பிடிக்கிறேன். நீ எனக்கு செங்கல் கொடு, என்ன வேணா கொடு, எது வேணா கொடுத்தாலும் நான் நின்றுவேன். அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் எதில் கஷ்டப்படுவேன்னா, சதா விசித்தோ பிச்சு காமயேபியம் பஞ்சாமிருதம் ஸ்நானமுகம் ததார்கியம். அதனால எனக்கு வெறும் ஒரு பஞ்சாமிருத ஸ்நானம் பண்ணால் போதும், அர்க்கியம். ஒரு சுவாமிக்கு ஒரு நீர் கொடுத்தா போதும். அதான் ஜாகிர் கீர்த்தனை சொல்றார், துளசி தலமுலச்சே சந்தோஷம். ஒரு துளசி தலம் போதும், ஒரு ஜலம் போதும். அந்த தண்ணீர் வந்து சுவாமிகிட்ட கொடுத்தோன்னே பக்தியோட பிரேமையோட அன்போட காதலாகி கசிந்து கண்ணீர் மருகின்னு சொல்றாரு. அந்த பக்தியோட சுவாமிக்கு கொடுத்தா அந்த சுவாமி பிரேமையோட ஏற்றுக்கிற அந்த பிரேமை தான் எனக்கு வேணும்ப்பா. ஒரு இடமோ எனக்கு அவசியம் இல்லை, உனக்கு என்ன வேணுமோ நீ கொடுத்துருவேன் அப்படின்னு இவா வந்து அப்படின்னு ஒரு சொன்ன உடனேயே அதனால மேலே வந்து சுவாமி சொல்கிறார், பத்திரம் ச புஷ்பம் ச பலம் ச தோயம் அஷ்டாமி தத்திரம் பிரியபக்தி பூர்வம் ஸ்வயம் பிரகாசோபி திருத பிரதீபம் பஷ்யாமி பக்தேன சமர்ப்பிதம் சேது. அதனால வந்த பக்தர்களுக்கும் வந்து நான் என்ன கொடுத்தாலும் ஏற்றுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். அதனால வந்து சுவாமி, நான் உன்னை எப்படி ஆராதனை பண்ணுறது? நீ அநாமரூபனாக இருக்க, நீ பல ரூபங்களாக நாமரூபத்தோடு இருக்க, உங்களை எப்படி ஆராதனை பண்ணுறதுன்னு கேட்டால் சுவாமி சிம்பிளாக சொல்லிட்டார், ஷினோமி பக்தஸ்ய நாமகானம் சுஜின் கர்ப்பிரேம வசீகத்தோகம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நீ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எனக்கு எதுவாக கூட பிடிச்சிருக்கோ அந்த பிரேமைக்கு நான் வசப்பட்டு வருவேனே தவிர ஸ்பெஷலாக ஒரு பேர் வச்சா நான் வரமுடியுது அவசியம் இல்லை. அந்த பேரில் வந்து எனக்கு பக்தி உண்டாகிற பட்சத்தை கண்டிப்பாக நான் வருவேன். அதனால சுவாமி என்ன பண்ணுறாருன்னா பூஜையோட விதியை சொல்லி கொடுக்குறார். இவரோ விகனச குருவோ விகனச முனீந்திரோட பரம்பரையில் வந்தவர் முறையா. ஏன்னா இவருக்கு அந்த முறையான ஆகமத்துபடி எப்படி ஆராதனை பண்ணணும் அதில் விதவிதமாக கற்றுக் கொடுக்குறாரு. எப்படி அவர் பிராண பிரதிஷ்டை பண்ணணும், எப்படி அகன்யாசம் பண்ணணும், கரண்யாசம் பண்ணணும், அந்த சுவாமியை எப்படி ஹிருதயத்தில் ஆவாகனம் பண்ணணும். அவர் ஆவாகனம் பண்ண பிரயோஜனம் என்ன ஆகும்னா நீரே அவரை சுரூபமாக போயிடுவார். அதுக்கு தான் வந்து ருத்ரஜபத்துக்கு வந்து எதுக்கு மகன்யாசத்தை சொல்கிறாருன்னா, அந்த மகன்யாசத்தினால வந்து பரமேஸ்வரனை வந்து நம்ம உள்ள சேர்க்கிறோம். நம்ம உள்ள இருக்கிற சிவனுக்கு வந்து நீ பிரதிஷ்டை பண்ணி அந்த பரமேஸ்வரனை பிரதிஷ்டை பண்ண பிரயோஜனம் என்ன ஆகும்னா நம்மளே சிவஸ்வரூபம். அந்த சிவஸ்வரூபம் எதுனால ஆகும்னா இந்த அங்கன்யாச கரண்யாசத்தில் வந்து இந்த கை 2 விரல்கள் இருக்குல்ல, 10 விரல்கள் இருக்குல்ல, இந்த 2 கையில் 10 விரல்களில் வந்து உள்ள சிவனை ஆவாகனம் பண்ணுறேன். அந்த சிவனை நீ எப்போ இன்வோக் பண்ணுறியோ அப்போ என்ன ஆகும், நீ சொல்கிறது வந்து ஜபம் பண்ணுறது தான் சிவன், நாம் தியானம் பண்ணுறது சிவனே, அப்புறம் வந்து ஸ்மரணம் பண்ணுறது நடக்கிறதும் சிவனே, இப்படின்னு எல்லாமே நாம நம்ம செய்கிற வேலை எல்லாமே வந்து சிவனோட சிவமயமாக ஆகிடும். அப்போ சிவமயமாக ஆன பிரயோஜனம் என்ன ஆகுதுன்னா அந்த அப்போதான் அந்த சிவனுக்கு வந்து ஸ்துதி பண்ணுறதுக்காக நமஸ்காரம் பண்ணுறதுக்கு தான் நமக்கமான ருத்ரத்தை சொல்கிறோம். அந்த ருத்ரத்தினால சுவாமிக்கு வந்து நமஸ்காரம் பண்ணி அவருக்கு வெளிப்படையாக அபிஷேகமும் பண்ணுறோம் வெளியில் பார்க்கறதுக்காக. அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அவரோட நீரோ பாடோ அப்புறம் வந்து முக்கியமான அந்த திரவியங்களான சுவாமிக்கு என்ன முடியுமோ சமர்ப்பணம் பண்ற. அது நமஸ்காரத்துக்கு பிரயோஜனம் என்னன்னு கேட்டா எல்லாவாகவும் பரமேஸ்வரன் இருக்கார். சபாபிய சபாபதிபியஸ்ச ஓ நமஹ தக்ஷவ்யோ ரதகாரேபியஸ்ச ஓ நமஹ ரதே ரதிப்யோ ரதேபியஸ்ச ஓ நமஹ ரதேப்யோ ரதபதிபியஸ்ச ஓ நமஹ இப்படின்னு எல்லாவாகவும் சுவாமி இருக்கார். அப்புறம் வந்து ரத்தத்தை வந்து தள்ளுறவனா இருக்கார், ரத்தத்தை தள்ளுறவனாகவும் இருக்கார், இருப்பாகவும் இருக்கார், இருப்பிடமாகவும் இருக்கார், இப்படின்னு எல்லா விதமான ரூபத்தாகவும் பரமேஸ்வரன் இருக்கார். அப்படின்னு அந்த நமஸ்காரம் பண்றது நம்ம பாவம் வரும். நமஸ்காரம் பண்றதுன்னு கேட்டால் சிவன் கோயில் நமஸ்காரம் பண்றது மாத்திரம் இல்லை, வந்த ஜனங்களும் யாரை பார்க்கிறோமோ அந்த யாரை பார்க்கறத வந்து பார்த்தா பரமேஸ்வரன் தான் இருக்கான் அப்படிங்கிற சர்வத்திர சிவதர்சனத்துக்கு தான் நமஸ்காரம் நமக்கமே ருத்ரம்.
அந்த ருத்ரத்துல வந்து சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த பரமேஸ்வரன் பிரசன்னமாயிடு. அந்த பரமேஸ்வரன் பிரசன்னமான பிரயோஜனத்துக்கு என்ன, அனுகிரகம் பண்ண வர. அந்த அனுகிரகம் பண்றதுக்கு தான் வந்து சுவாமி கிட்ட வந்து சமகம் சொல்றோம். அந்த சமகத்துல வந்து வருது சஞ்சமே மயச்சமே பிரியஞ்சமேனு. சுவாமி கிட்ட வந்து இது வேணும் இது வேணும் இது வேணும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அது வேதத்துல என்ன சொல்லியிருக்கு அதை வந்து அதைப்படி நம்ம கேட்கிறோம். அப்படிதான் கிரமமா இருக்கு. அது எந்த காட்டுறதா வேதமே நமக்கு சொல்லி கொடுக்கறது. மகன்யாசம் ருத்ரம் சமகம்னு. அதே சுவாமி என்ன பண்றாருன்னா சுவாமியே இறங்கி வந்து எப்படி பிரதிஷ்டை பண்றது, வேதத்துபடி எப்படி பிரதிஷ்டை பண்றது, அப்புறம் வேதத்துபடி எப்படி அங்கன்யாச கரன்யாசம் வந்து என்னை ஜபம் பண்றதுக்கு உள்வாங்கிக்கிறது, அது முக்கியமா என் மந்திரத்தை வந்து எப்படி சொல்றது, இப்படின்னு எல்லா விதமாகவும் சொல்லி கொடுத்துட்டு அவருக்கு வந்து பக்தியை உண்டாக்கும்படியா சாஸ்திரத்துக்கு மேல மரியாதை உண்டாக்கும்படியா அனுகிரகம் பண்ணிட்டு சுவாமி வந்து தான் ரூபத்தையும் கொடுத்துட்டார். தான் ரூபத்தை கொடுத்து தான் ரூபத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் வந்து ஸ்ரீனிவாசன் சேவை சாதிக்கிறார். மேல அவரே பிரதிஷ்டை பண்றார். அவரே பிரதிஷ்டை பண்ணி அந்த சுவாமியை பிராண பிரதிஷ்டை பண்ணி அவருக்கே வந்து கட்டினார். அதனால அவர் பக்திக்கு சுவாமி வசப்பட்டதுனால இந்த கஷேத்திரத்துக்கு நாராயணாத்ரின்னு பேர் வந்தது. மேல அஞ்சனாத்ரி, அங்க கேசரின்னு ஒரு வானர ராஜ, அவருக்கு அஞ்சனா தேவின்னு ஒரு மனைவி இருந்தார். அவ்வளோ பூர்வத்துல வந்து ஒரு கந்தர்வரா இருந்தார். ஏதோ சாபத்தினால வந்து ஒரு வானரனோட குளத்துல பிறக்கும்படியா ஆயிட்டார். ஒரு வானராஜாக்கு ஆட்படும்படியா ஆயிட்டார். அவர் இந்த கஷேத்திரத்துல வந்து அவங்க இந்த கஷேத்திரத்தை தபஸ் பண்ணி அங்கேருந்தே வந்து வாயுவோட ஸ்பர்ஷம் ஏற்பட வாயுவோட அம்சத்து மூலியமா ஒரு குழந்தையை உத்பவிச்சார். அந்த குழந்தை தான் வந்து அயோனிஜம் சுந்தர விக்கிரகம் தேஜஸ்வினம் வாயு சமம் ஜவேன வாயோ பிரசாதா சுசுவேச்ச புத்திரம் மகாபலம் புத்திமதாம் வரிஷ்டம். அதனால சுசுவேச்ச புத்திரம் மகாபலம் புத்திமதாம் வரிஷ்டம். அப்புறம் எல்லாரும் விட சிரேஷ்டமானவர், எல்லாரும் விட சாமர்த்தியசாலி உடையவர், கெட்டிக்காரர், புத்திமதாம் வரிஷ்டம். புத்திசாலியானவர் யாருன்னா அயோனிஜம் சுந்தர விக்கிரகம். அவருக்கு வந்து ஒரு ஸ்திரீயோட கர்ப்பத்துல பிறக்கணும்னு அவசியம் இல்லை. வாயுவோட கட்டாட்சப்பட்டதுனாலேயே அஞ்சனாதேவி அனுகிரகத்தினாலேயே வந்து ஆஞ்சநேய சுவாமி பிறந்தார். அப்படி பிரம்மச்சாரியா பிறந்தார். அவர் எப்படி இருக்காருன்னா சுந்தர விக்கிரகம், அழகான ரூப திருவுருவோட வந்துட்டார். அவர் எப்படி இருக்காருன்னா பொலிவோட இருக்கார். தேஜஸ்வினம் வாயு சமம் ஜவேன. வேகம் எப்படி இருக்குன்னா வாயுவோட வேகத்துபடி இருக்கு. எப்படி காத்த கட்டுப்படுத்த முடியாதோ அந்த வேகத்தோடு இருக்கச்சு உறக்கரிச்சு எடுத்த இடுப்புல சூரியனை வந்து ஆப்பிள் பழம்னு நினைச்சிட்டு ஒரு கவனோடு போனார். அப்போ இந்திரன் வந்து வஜ்ரத்தினாலே வந்து தாடையில ஒரு போட்டார். அதனாலே அவருக்கு ஹனுமான் அந்த பேர் வந்தது. ஹனுனா தாடை. அந்த தாடை வந்து கொஞ்சம் வீங்கினதுனாலே வந்து அவருக்கு ஹனுமான்னு பேர். ஆனால் அஞ்சனாதேவி புத்திரனால ஆஞ்சநேயர்னு பேர். ஆஞ்சநேயர் ஹனுமான்னு பேர் வந்ததுனாலே மூர்ச்சையே கீழே உண்டா வஜ்ரோட அடினாலேயே. அப்புறம் வாயு பார்த்தா யார் என் குழந்தைய வந்து மயக்கும்படியா வச்சார். அதனால எல்லாரையும் நான் மயக்கும்படியா வைக்கிறதுனால வாயு எல்லா காத்தையும் உள்வாங்கிட்டார். எல்லாரும் தலை சுற்றி கீழே விடுறார். ரிஷிகளும் தியானம் பண்ணணும்னு நினைச்சா, பிராணாயாமம் பண்ணணும்னு நினைச்சா அவளும் மூச்சையே கீழே விட்டார். ஏன்னா மூச்சு எவ்வளோ முக்கியம். பிளட்டு இல்லைன்னா பிளட்டு வந்து சர்க்குலேட் ஆகிறதுக்கு காரணமே வந்து காத்துனாலதான். ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ண என்ன பிளட்டு வந்து உள்ள வேலை செய்யுது. ஆக்சிஜன் சப்ளை கட் பண்ணிட்டோம்னு ரத்த ஓட்டம் இருந்தோம்னா அப்போதான் வந்து இந்த பர்சன் டிக்ளேர் டெட்னு அஃபிஷியலாக சொல்கிறோம். அந்த பல்ஸை எதனால பார்க்கணும்? அந்த பல்ஸ் இருந்தால் ரத்த ஓட்டம் இருக்கா, ஆக்சிஜன் சப்ளை வந்து தானாக போகுதா, ஏதோ ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா வந்து எக்ஸ்டர்னலாக கொடுக்குற மாதிரி இருக்குது. அதாவது வெண்டிலேட்டரில் வைக்கிறான் மெடிக்கல் இவ்வளோ பார்க்கணும். அப்படி வாயு பகவான் வந்து காற்றை உள்வாங்கிட்டார். அப்புறம் எல்லா தேவர்களும் ரிஷிகளும் சரணாகதி பண்ற சமாபனம் கேட்டுக்கிற இந்திர சார்பா. அப்புறம் மேல பிரம்மாவும் சொல்ற முக்கியமா வாயு இந்த வேலை தயவுசெய்து செய்யாதப்பா. நான் தான் ஏதோ பரமேஸ்வரன் பிச்சை போட்டு 4 தலையோட மிச்சம் வச்சேன். எனக்கு மூச்சில்னா 4 தலையை கூட சுத்த முடியல. ஏதோ ஒரு தலையை இப்படி காட்டி வாயு வாடான்னு கூப்பிட்டு இருக்கேன். எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ணுப்பா ப்ளீஸ். உன் புத்திரனை வந்து நான் அனுகிரகம் பண்றேன். பிரம்மாஸ்திரமே ஒண்ணு பண்ணாதுப்பா அப்படின்னு அவர் அனுகிரகம் பண்ணிட்டேன்.
அப்புறம் அவா போட்டி போட்டுட்டு இந்திரன் ஐந்திராஸ்திரம் ஒண்ணு பண்ணாதுப்பா, வருணன் வாரணாஸ்திரம் ஒண்ணு பண்ணாதுப்பா, வருணாஸ்திரம் ஒண்ணு பண்ணாதுப்பா, ஆக்கிரேயாஸ்திரம் ஒண்ணு பண்ணாதுப்பா, இப்படின்னு அவாவா தேவர்கள் எல்லாரும் போட்டி போட்டுட்டு வரத்தை கொடுக்குறாங்க. ஆனா எல்லாரும் வந்து பார்க்கிற பிரம்மா கேட்கிற பிரம்மாஸ்திரம் ஒண்ணும் பண்ணாதுன்னு கேட்டா மற்றதெல்லாம் பிரயோஜனம் இல்லையே, எங்களுக்கு இந்த பழி வரக்கூடாது, அதுக்காக தான் நாங்களும் கொடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம அனுகிரகத்தினாலேயே பின்னாடி என்ன பண்ணாருன்னா கோதண்டபாடே கலு சேவனாய ஜாத குமாரா பரமஸ்ய விஷ்ணு, பின்னாடி வந்து அவரே ராமருக்கு பரமசேவகனாகி ஒரு வேடக்காரன் எப்படி இருக்கணும்னு அதை காட்டுறதுக்காகவே ஆஞ்சநேய சுவாமி வந்து யதா ராகவ நிர்முக்தா சரஸ்வசன விக்ரம கஜே தத்து கமிஷ்யாபி லங்காம் ராவண பாலிதா அப்படின்னு லங்கையில போகச்சே, நான் லங்கையில எப்படி போவேன்னா ராமர் பான ஆட்டமான போயிடுவேன், அப்படி போய் ராமரோட காரியத்தை நான் சபலம் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு வந்து தான் ராமரோட பானமா பாவிச்சிருந்து லங்கையில பிரவேசம் பண்ணிட்டேன். அப்புறம் வேற சீதைக்கு ராமாயணம் சொல்லி சமாதானப்படுத்தி ராவணன் எப்படி சிக்ஷை பண்ணணும்னு வந்து லங்கையை வந்து தகனம் பண்ணினேன். அஞ்சிலே ஒன்றை வைத்தால் அவன் நம்மை அழித்திருக்கார். அத்தகைய ஆஞ்சநேய சுவாமியோட அவதார கஷேத்திரமான அஞ்சனாத்திரி மேல இப்ப திருவேங்கடத்தை ஆரம்பிக்கிறேன். திருவேங்கடம்னு அந்த பேருக்கு அர்த்தமே சொல்லிட்டேன். இதுல இந்த பேரோட மகிமையை ஆரம்பிக்கிறார். அதுல மாதவ பட்டர்னு ஒரு சத்பிராமணர், அவரும் வந்து நிறைய வேதங்கள் படிச்சிருக்க, சாங்கோபாங்கமா அத்தியானம் பண்ணிட்டேன். ஆனா திடீர்னு புத்தியில வந்து புத்தி வேதனைச்சு போயிடுச்சு. எங்கேயோ வந்து சஞ்சாரம் பண்றச்சே ஒரு சண்டால ஸ்திரியை பார்த்துட்டாரு. அந்த சண்டால ஸ்திரியை பார்த்து காமவசப்பட்டு தன்னோட தர்மங்கள் உபாசனம் அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த சண்டால ஸ்திரீ மேல உல்லாசப்பட்டுட்டே வாழ்க்கையை கழிச்சார். ஆனா அந்த செய்தி வந்து காட்டுத்தியாட்டமா அக்ரஹாரத்துக்கு போயிடுச்சு. ரொம்ப வருஷமா அவரோடையே கீர்த்தனம் பண்ணி வாழ்ந்துட்டு அக்ரஹாரத்துக்கு வந்தவாரா வந்து கண்ணை தூக்கிட்டு எல்லாரும் ஆயுதம் எடுத்து துரத்த. இவர் எப்போ அக்ரஹாரத்துக்கு வராரோ வந்து நாயை துரத்துற மாதிரி துரத்துறாங்க. ஏன்னா அந்த காலத்துல பார்த்தா ஒரு பிராமணனுக்கு வர்ஜனீயமான காரியம், செய்யக்கூடாத காரியம் பல சகஜமா நடக்கிறது. இப்போ ஏன்னா சம்ஸ்காரம், ஏன்னா வேதம் எவ்வளவு முக்கியமானது காட்டுற, அந்த வேதத்தை தான் வந்து நம்ம அருள் பார்க்கணும். வேதத்தை காப்பாற்றுறது தான் பிராமணாவோட ஜென்மமே. ஒரு அந்தனரோட தர்மம் என்னன்னா வேதத்தை அத்தியனம் பண்றது மாத்திரம் காரணம் இல்லை, அந்த வேதத்தின் படி வேத நெறிபடியா வாழ்க்கை நடத்துறது தான் அந்தனரோட பிரயோஜனமே. அதை பொறுத்தியாருக்கும் நல்ல உபதேசம் பண்ணி போதனை பண்ணணும். அவர் சரியில்லைன்னா பொறுத்தியாருக்கு வந்து கேடுதான் உண்டாகும். அதனால வந்து ஒரு சம்ஸ்காரத்துக்கு வந்து அங்கேயே அடிச்சு போயிடும். இவர் சம்ஸ்காரம் அடிச்சு போனதுனால என்னாகும், இவர் இத்தனை வருஷமா வந்து பெருமாள் பூஜை சேவிக்கிறதுன்னு அப்படின்னு இந்த பழக்கத்தை விட்டு என்னாகும், போகத்துல போயிடும். நாக்க திருப்தி படுறதுலாம் வேணும்னு போகும். அதுக்குதான் நிறைய மாம்சங்கள் இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. அதை சாப்பிடணும்னு அந்த மனசு தானா வர ஆரம்பிக்கும். அப்புறம் செய்யக்கூடாது வந்து செய்ய ஆரம்பிக்கும். கெசினோ இந்த மாதிரி போன்ற விஷயங்கள் எல்லாமே இப்படியே நம்ம மனசு போக போக என்னாச்சுன்னா அவரோ வந்து அக்ரஹாரத்தில் இருக்க முடியல. அங்கேயோ போனா ஒரே துர்க்கந்தமா இருக்கு. அந்த துர்க்கந்த வசத்தினாலேயே அங்க இருந்து குஷ்டரோகம் வந்து உலகமே ஒருக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் சாரித்திர ஹீரனா போனதுக்கே உலகம் வந்து ஒதுக்க ஆரம்பிச்சதுனாலையும் இவர் குஷ்டரோகத்துல வந்ததுனாலேயே எல்லாரும் காரணம் உதைக்கிறார். கருணை கூட யாரும் பார்க்கறது இல்லை. எல்லாரும் பறைய கதையை சொல்லிட்டு இருக்கா, வீட்டுல வைக்கிறதுக்கே தயங்குறா. அதனால உருண்டு பொருண்டு எங்கேயோ போய் கடைசியில எங்க போனானா பிரம்மபந்து கிருபணோதுராத்மா வெருச்சயா சப்தகிரிம் பிரபேதே விசுஜ வைகுண்ட அனந்த மூர்த்திம் விராஜதே எத்திரநாம அகக்ரஹா. அந்த பிரம்மபந்துவான மாதவ பக்தர் வந்து தற்செயலா வெங்கடாத்ரி வந்தார். அந்த சப்தகிரியில வந்து ஒரு நமஸ்காரத்தை பண்ணி பெருமாளை தரிசனம் பண்ணதுனாலேயே குஷ்டரோகம் நிறுத்தியாக பாபத்தை விமோசனமாகி கடைசியில பகவானோட பக்தி அடைஞ்சார். அப்படின்னு ஒரு பிராரத்தம் முடிய வரைக்கும் அது வரைக்கும் பூர்த்தியாக இந்த வெங்கடாத்ரியோட மகாத்மியத்தை சொல்லி அந்த கதை பூர்த்தியா இருக்கு. இப்போ மேல தொண்டைமான் சக்கரவர்த்தி ஒரு சரித்திரம் ஆரம்பிக்க போகுது. அதுல ஒரு சோழ ராஜா வந்து
ஒரு நாகக்கன்னிகை மேல வந்து ஆசைப்பட்டு அவர் 2 பேரும் விவாகம் பண்ணினார். ஏன்னா நாகக்கன்னிகையும் தேவதை, அவ வந்து பத்திவிரத தர்மத்தை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு விவாகம் பண்ணிட்டானா வேற யாரையும் பண்ணிப்பான். அதனால விவாகம் ஆயிடுச்சு. கடைசியில வந்து இவர் நாகலோகத்துல செல்லும்படியா செய்ய வச்சு தான் ராஜ்யத்துக்கு வந்தார், சோழ ராஜ்யத்துக்கு வந்தார். அப்போ கர்ப்பிணி ஆயிட்டான் இந்த நாகக்கன்னிகை. அவன் கர்ப்பிணி ஆனதுக்கு அப்புறம் தான் தகப்பனார்கிட்ட பார்த்து விஷயத்தை தெரிவிச்சா, தகப்பனார் கோபம் வரணுமே, ஏன்னா அவன் அம்சம் தானே வரணும். அது தகப்பனார் இந்த இடத்துல சந்தோஷப்படுற, ஆஹா ராஜா வாரிசு வருது, அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இவருக்கு வேண்டுமான சிக்ஷைய சொல்லிக் கொடுக்கறது வந்து ஒரு நல்ல வாத்தியார் ஏற்பாடு பண்ணி நம்ம பண்ணுவோம். அப்படின்னு வந்து இவரோட தாத்தாவாரோட தாத்தா வந்து அத்தனையும் வந்து மெனக்கெட்டு குழந்தைக்கு வந்து எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். வேதத்தையும் தனுர்வித்தையும், அப்புறம் கத்தி சண்டையும், அப்புறம் முக்கியமான வந்து யானைப்பட, குதிரைப்பட, காலப்பட எப்படி அதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்றதெல்லாம் வந்து அத்தனை சொல்லி கொடுத்துருக்காரு. சாரத்தி உள்பட எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் மேல வந்து இந்த அம்மாவே வந்து குழந்தைக்கு தொண்டைமாவன்னு பேர் வச்சுட்டார். அவர் எப்படி இருந்தார்னா, ஸ்வபாவத்தா ஸ்ரீதர பாதபத்மே பபூவ விநியஸ்த மனா மகாத்மா. அது ஸ்வபாவத்திலேயே பெருமாளோட அபரிமிதமான பக்தியோடையே இருந்தார் தொண்டைமான் சக்கரவர்த்தி. அதனால வந்து அந்த சமயத்துல வந்து பார்த்தா அவருக்கு வந்து நான் யாருன்னு வந்து தெரிவிச்சு சோழராஜாவோட பையன்னு தெரிவிச்ச உடனே வேற அவர் ராஜ்யபரணம் பண்ண ஆரம்பிச்சார். அவர் ராஜ்யபரணம் பண்றச்ச வந்த ஜனங்களுக்கு ஒரு சங்கடம் ஏற்படலை. எல்லாரும் சந்தோஷமா இருந்தா. அவ எல்லாருமே வந்து தான் தர்மத்துபடி தர்மத்தை பாலித்தார், தர்மத்துபடி வாழ்க்கையை நடத்தி கொண்டார். இப்படின்னு அவ வாழ்ந்தார். திடீர்னு ஒரு சங்கடம் ஏற்பட்டுருச்சு. அப்போ வந்து விவசாயத்துல வந்து திண்ணை விதைப்பாங்க. அப்போ திண்ணை விதைக்கிறச்சே அந்த சமயத்துல மாட்டு ஆடு மாடெல்லாம் வெயில் வைக்க மாட்டேன். அப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, விவசாயிகள் வந்து தன் கஷ்டத்தை சொல்ற ஒரு பெரிய காற்று பன்றி வராகம். அந்த பெரிய காற்று பன்றி வந்து ஒரு மேய்ச்சிட்டான். ஒரு மேய்ச்ச வந்த எல்லாரும் வந்து ஈட்டிய சோற்றுன்னு துரத்துற. அந்த ஈட்டியோட வலைகளை எதிரையும் சிக்காம, வலையில சிக்காம, எதிரையும் படாம, கூர்மையான குத்தி பண்ணாத ஒரு குத்தி அப்படியே வந்து எல்லாரும் அப்படியே டேக்கா கொடுத்துட்டு அப்படியே வந்து ஒரு பொந்துல வந்து ஒளியும்படியா போயிட்டாங்க. அப்புறம் எங்க போயிடுச்சுனே தெரியல. பார்த்தா வந்து மறைஞ்சு போயிடுச்சு. பொந்துல இருக்குமா, பக்கம் வீட்டுல வருவான்னு பார்த்தா மறைஞ்சே போயிடுச்சு. இந்த செய்தியை வந்து சொன்ன உடனே தொண்டைமான் சக்கரவர்த்தி பார்த்தா, மறைஞ்சு போகிற மாதிரி ஒன்றும் சாமானிய பராகம் இல்லையே. தெய்வம் பரம் தத்ரகி சந்நிதத்தே விதீயதாம் தஸ்ய சமர்ச்சனம் ச. ஓஹோ, அந்த பொந்துலதான் மறைஞ்சு போயிட்டாரா? ஒருவேளை தெய்வம் போல இருக்கு, நம்மளை வந்து பார்க்கணும் வான்னு கூப்பிடுறதுக்காக சுவாமி பண்றாரு போல இருக்கு அப்படின்னு அந்த பெருமாள் நினைச்சுட்டே தூங்கினார். பெருமாள் நினைக்க அந்த பெருமாள் வந்தார். அந்த பெருமாள் பார்த்து, நீ யாருப்பா அப்படின்னு கேட்டார். என்ன சம்பவம் ஞாபகம் வருதுன்னா, சார் எங்க சொந்த ஊர் கும்பகோணத்துல அந்த பெருமாளுக்கு சாங்கபாணின்னு பேர். அந்த மாத்துவ ராகவேந்திர சுவாமி குருவான சுதீந்திர தீர்த்தர் அவருக்கு தரிசனம் கொடுத்ததுக்காக ஞாபகம் வருது. அப்போ வந்து ஜெங்கனன்னு ஒரு தாந்திரிகை இருந்தான். அவன் யாரோ வைஷ்ணவனை பார்த்தா நெத்தியில நிறைய விபூதி பூசிப்பார். அவர் வைஷ்ணவனை கட்ட பிடிக்காது. யாரா வைஷ்ணவனை பார்த்தா அவன் வந்து எப்படியோ மாந்திரிகம் பண்ணி எப்படியோ ஜெயிச்சு அவன் புத்தியை வந்து வேதனைக்கும்படியா பண்ணி பண்ண வச்சு, அவன் மைண்டை பிளாங்கா பண்ண வச்சு தான் ஜெயிக்கும்படியா பண்ண வச்சு எல்லாரும் சைவமா கன்வெர்ட் பண்ணிட்டு போறாரு. அவன் தர்மத்தை விட்டு சைவம் தான் பெருசு அப்படின்னு சைவ வெறிய அந்த ஜங்கலம். இவர் வந்து மாத்துவர். அந்த ஜங்கலுக்கு என்ன குறிக்கோள்னா, என்னமோ பெரிய துறவின்னு சொல்றாரு அந்த சுதீந்திர தீர்த்தர். அவரை வாடாடணும் இந்த கிருத்திம புத்தி இருக்கு. அப்போ என்ன பண்ணாருன்னா, கும்பகோணம் 6வது கோயிலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டார். ஆனா வந்த பட்டர்களும் வந்து கோயிலை திறக்கிறதுக்கே கைகால எடுக்கிறது. எங்க புத்தியும் பெதறிக்க முடியாம போயிட போறாரு போல இருக்கு அப்படின்னு அவன் நவுந்து வந்து சைடு வாங்குறாரு. இவர் தைரியமா உள்ள போற பார்த்தா
இவர் ஏதோ யந்திரம் போட்டு மூட வச்சாரே, அந்த யந்திரத்தை வந்து ஜக்கரன்ட்ட வந்து தட்டி வாயிலாலே திறக்க முடியுமே, அதனால என்ன பண்றது தெரியலையே சுவாமி, சார்கபாணி அப்படின்ற பெருமாளே நினைச்சிட்டு இருந்தார். ஆறாவதா நினைச்சிட்டு அந்த ஆறாவது நாமத்தை சொல்லி 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 தூங்கிட்டார். அவ கடைசியில அந்த தரிசனத்தை பார்த்தார். அழகான தரிசனம். அதை பார்த்தா தெரியுது, நீ என்ன சுவாமின்னு கேட்டார். அப்போ வந்து சுவாமி என்ன பண்ணாருன்னா தன்னோட வில்ல நிமித்தினார். அப்போ பார்த்து புரிஞ்சா, ஓஹோ நான் வேண்டின சாந்தமணி நீரா அப்படின்னு அந்த தரிசனத்தை வந்து தன்னோட செய்யா காட்டினார். இதே பெருமாள் என்ன பண்ணாருன்னா சப்னே ததசாமுஜபத்ர நேத்திரம் சாபம் விவாடம் வரரத்னபூஷம் அப்ரச்சத்தம் கஸ்வவிதி பிரேன ராஜாபி ராஜான உவாஜசோகம். அதனால சொல்ற சேஷாச்சலோயம் திவசாமி ராஜன், அந்த சுவாமி செயலால காட்டினர், இவர் பதில் சொல்லிதான் காட்டினர். அதில் நான் வந்து சேஷாச்சலத்துல இருக்கேன். எங்க இருக்கேன்னா வல்மீக மத்திய ஜெகதாபிதாய. இப்போதைக்கு அந்த புற்று சொன்ன பொந்து, இந்த புற்றுல நான் வந்து ஒதுங்கி இருக்கேன். நீர் என்ன பண்ணணும்னா ஸ்ரீராபிஷேகேன சுசோதகித்துவம், எனக்கு வந்து பசும்பாலால் அபிஷேகம் பண்ணோம். தத்ரையோ மாம் கட்சணி சிப்ரமேக, அங்கே உடனே தரிசிக்கணும்னு அந்த ஏவல் இருக்குன்னா, அந்த ஆக்கிரகம் இருக்குன்னா, ஏன் ஸ்ரீராபிஷேகத்தால அதை கரையணும் அப்படின்னு சுவாமி ஆக்கியிட எல்லாரும் வந்து அண்டாவா பாடு தூக்கிந்து பசுமாடோடு கோவிந்த 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 கோவிந்தா அப்படின்னு கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா அப்படி கோவிந்த நாமத்தை சொல்லிண்டே வந்து எல்லாரும் அண்டா பானை வந்து ஊத்தி பார்த்தா அங்கேருந்து வந்தது யாருன்னா சாட்சாத் வராகசுவாமி வந்தார். முதல்ல வராகசுவாமி தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ஆதிவராக சுவாமி தானே இங்க இருந்திருக்காரு போல இருக்கு. அதான் வந்து வராகரா வந்தாரு, காற்று பன்றி ரூபத்துல வந்தாரு. அந்த வராக சுவாமியை வந்து பிரதிஷ்டை ஆரம்பிக்கிறது. அதனால அவர் தான் கஷேத்திரபாலகர். அந்த கோயிலுக்கு திருமலைக்கு யார் கஷேத்திரபாலகர்னு கேட்டா வராக சுவாமி தான். ஏன்னா அந்த காலத்துக்கு வந்து சேத்திரபாலகன் எப்படி சொல்றேன்னு கேட்டா, அந்த காலத்து ஒரு முசல்மான் ராஜா வந்து திருப்பதியை வந்து படையெடுக்கிறோன்னு வந்து ஏவனோட வந்தார். ஏன்னா அந்த விமானத்தை பார்த்தா ஏதோ தங்கமயமா இருக்குன்னு கேள்விப்பட்டார். அப்போ வந்து அவன் வேற யாரும் இல்லை, திப்பு சுல்தானோட தகப்பனார் ஹைதர் அலின்னு பேரு. அந்த ராஜா வந்து படையெடுக்கிறோன்னு போனார். அப்போ வந்து யாரோ ஒரு பிராமணன் வந்து பார்த்தார். அந்த பிராமணனை பார்த்து கேட்டா, எங்க அந்த திருமலை, அந்த திருமலை எங்க, ஏதோ வந்து சொர்ணலா இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த மலை எங்கன்னு கேட்டார். அது ஒன்றும் இல்லை சாமி, அங்க இருக்கிற சுவாமி எப்படி இருக்காருன்னா, அங்க இருக்கிற குதா அவர் வந்து பன்றி ரூபத்துல இருக்கார். அவர் பன்றி சுவாமி தான் இருக்கார். அந்த பன்றி சுவாமி இருக்கிறதுனால வேற ஒன்றும் இல்லை, அந்த பன்றி சுவாமி தான் இருக்கார். கேட்ட உடனே பொதுவாக முசல்மானுக்கு வந்து பன்றின்னு வார்த்தை கேட்டாலே ஒரு மாதிரி புல்லரிக்கும், அவளுக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும் அவளுக்கு. அந்த அருவருப்புனாலே இந்த ஹைதர் என்ன பண்ணாருன்னா திருப்பதியை வந்து லூட்டடிக்கணும்னு அந்த பிளானே போயிடுச்சு. அப்படி அது எதனால கட்டணா வராக கஷேத்திரபாலகனா இருக்கிறதுனால. அப்படி கஷேத்திரபாலகனா இன்றும் வராக சுவாமி இருக்க. அப்புறம் மேல சுவாமியே என்ன பண்றாருன்னா வல்மீக வரைய விசித்தே ஸ்ரீ வெங்கடேசா ஸ்வயமாவிராசி, அந்த புற்று வரைய வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசனம் கொடுத்தார். சதுர்புஜத்தோட அழகான பீதாம்பரத்தை தரிச்சுட்டு மகரகுன்றதாரியாக அழகான நவர்த்த கச்சிதமான கிரீடத்தோடு ஊர்த புன்றத்தோட சுவாமி அனுகிரகம் பண்ற. அவர் அனுகிரகம் பண்ண உடனே தொண்டைமான் சக்கரவர்த்தி மேல பகவானை ஸ்துதி பண்ற, பெருமாள்கிட்ட ஸ்துதி பண்றச்சே. அதனால சுவாமிகிட்ட என்ன பிரார்த்தனை பண்றாருன்னா, சம்சாரத்துவே மத்தஞ்ச தீனம் சமுத்திரத்தும் கிருபையாகிறாரே, அதனால இந்த சம்சார சாகரத்தை நீதான் நிவர்த்தி பண்ணணும், அதெல்லாம் வேற எதுவுமே இல்லை உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்றதுக்கு, உன் சரணத்துல எனக்கு அளவற்ற பக்தி வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண உடனே சுவாமி வந்து சொல்ற, நீ கவலைப்படாத, நீ வந்து ஒரு ராஜ்யத்தை வந்து இங்கே தொண்டை மண்டலத்தை வச்சுக்கோ. ஏன்னா தொண்டை மண்டலம்னா இப்போ சொல்றாங்க ஆரணி திருவள்ளூர் பக்கம் திருப்பதி ஏரியா,
அதுதான் தொண்டை மண்டலம். உன்னோட ராஜ்யத்தை வந்து மொத்தமா இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு நீ எப்பொழுதும் தரிசனம் பண்ணு, நான் வந்து உனக்கு ஏற்ற தோழன் அப்படின்னு சுவாமியே இந்த ஸ்தானத்தை கொடுத்தார். எப்படி அர்ஜுனன் வந்து என்னை வசப்படுத்தினாரோ, எப்படி சுக்ரீவன் என்னை வசப்படுத்தினாரோ, இந்த யுகத்துல நான் உன் பக்திக்கு வசப்படுத்திட்டேன், என்றென்றும் நான் உனக்கு சகா அப்படின்னு சுவாமியே தான் ஸ்தானத்தை கொடுத்துட்டு அந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி இன்னும் குளிர்ந்து ஆனந்தமா பெருமாளை தரிசனம் பண்ணிட்டே போனார். அப்போ திடீர்னு பார்த்தா அந்த சிம்ஹாதன் ஒரு அரக்கன், கொடிய அரக்கன் வந்த ஜனங்களுக்கு எல்லாரையும் வந்து பலி பண்ணிட்டு எல்லாரையும் காலி பண்றாரு. இந்த சிம்ஹாதன் தேவர்களுக்கு வந்து சரியான எக்கா கிடைக்கல. அதாவது தேவர்கள் எல்லாரும் போய் பகவான்கிட்ட போறதே பயப்படுறார். நேர எல்லாரும் போய் தொண்டைமான்கிட்ட வந்து சரணாகதி பண்ற. அதனால நீங்க தான் வந்து சிபாரிசு பண்ணணும் வெங்கடேஸ்வர சுவாமியை பற்றி யுத்தம் பண்றதுக்கு. அவர் சொல்றாரு, நான் என்னால யுத்தம் பண்ண முடியாதுன்னு தெரியும், நான் வெங்கடேஸ்வர சகாவா இருந்தனாலையும் யதாசக்தி முடிஞ்சளவுல பெருமாளை பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு தொண்டைமான் சக்கரவர்த்தி சொல்லிட்டார். பெருமாளும் என்ன பண்ணார்னா பஞ்ச ஆயுதத்தை கொடுத்த சங்கு சக்கரம் நந்தகம், அப்புறம் சார்கமான வில்லு, அப்புறம் கதையான கௌமோதகி பஞ்ச ஆயுதத்தை கொடுத்துட்டு யுத்தத்தை கிளம்பபடியா வச்சார். இங்க என்ன காட்டுறாருன்னா பெருமாள்கிட்ட வந்து முதல்ல என்ன கிடைச்சதுன்னா சாலோக்கியத்தை கொடுத்தார். அதான் நீ திருமலை தங்குன்னு சொல்லிட்ட. அப்புறம் வந்து சாமீபியத்தை கொடுத்துட்ட. நீ என்றோடு தோரண்ண, நான் வேற இல்லை நீ வேற இல்லைன்னு அப்படின்னு ஸ்தானத்தை கொடுத்துட்ட. முக்கியமா என்ன சாரூபியத்தை சுவாமி கொடுத்துட்ட. அதாவது சங்கு சக்கரத்தோட பஞ்ச ஆயுதத்தோட தொண்டைமான் வரார். அவர் பார்த்தா பெருமாளே வந்து யுத்தம் வராரு, சாட்சாத் வெங்கடேஸ்வர சுவாமி வராரே, எல்லாரும் கை கும்பிட்டு நமஸ்காரம் பண்ற. இவரோ வீரமா நடந்து வர சிம்ராகரை வந்து குண்டு கட்டி அவரை சமாப்தி பண்ணிட்டார். அதனால மேல வந்து இனிமே இந்த ஆயுதங்கள் வேண்டாம், சுவாமிகிட்ட திருப்பி கொடுக்கணும்னு கொடுக்க போனார். ஆனா சுவாமி வந்து சொல்லிட்ட, நான் குடிச்சிட்டேன்பா, நான் வாங்கிக்க மாட்டேன். ஏன்னா நாராயணத்தை சொன்ன மாதிரி மமக்கல்லு பலிகேகை யாச்சம் தாமாஸ்தான், நான் பொறுத்தியார் வீட்டுலாம் யாச்சனை பண்ணி வாங்கிக்க மாட்டேன், ஏன்னா பலிக்கிட்ட வாங்கியாச்சு நாடு, அதனால நான் திருப்பி வாங்கிக்கிறது எனக்கு பழக்கம் இல்லை. அப்ப சுவாமியை கேட்கிறார், நான் என்ன பண்றது சுவாமி, நீயே வச்சுக்க மாட்டேன் சுவாமி, நீ இப்போ ஆயுதம் இல்லாம இருக்கிய சுவாமி. சில பேர் என்ன நீதான் வெங்கடேஸ்வரன் மறந்துட்டு பட்டையை பூசிட்டு வேலை வச்சுட்டு வெற்றி வேலை முருகனுக்கு அரரோரா அப்படின்னு முருகன் பேரை வச்சிருவார் சுவாமி. அப்புறம் சில பேர் திரிசூலத்தை வச்சுட்டு சம்போ மகாதேவான்னு சொல்லுவார் சுவாமி. அப்புறம் சில பேர் வந்து என்ன உங்களுக்கு புடவை கட்டிந்து ஜெகதம்பான்னு சொல்லுவார் சுவாமி. எனக்கு கஷ்டமா இருக்கு சுவாமி, நீங்க ஆயுதம் இல்லாம இருக்கு சுவாமி, ஏதாவது ஒரு சமாதானமா சொல்லுங்க சுவாமி கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, அதுக்கு பின்னாடி வந்த கலிகாலம் வரப்போறது. கலௌலி கஷ்டித் மம பாடி பத்மே விதாசதி பிரம்மவிதாம் வரிஷ்டா. அதுல வந்து ஒரு பிரம்மவிதாம் வரிஷ்டன், ஒரு பிரம்மவித் வரப்போற, வேற யாரும் இல்லை, நம்ம உடையவர் ராமானுஜர், ஜெகநாச்சாரிய ராமானுஜர், காரே கருணை ராமானுஜர், இக்கடலே ஆரை நீ என அறிவதை தம்மை அப்படி கூட்டிருந்தாரு சொன்ன மாதிரி அவர் கருணையை பொருங்கிறவர், அந்த கருணையை வந்து வாரி தள்ளவர், யாராந்தாலும் மோட்சம் கொடுத்துருக்காரு. அவர் சரித்திரத்துல பார்த்தா சின்னஜீவரை பத்தி அவ்வளவு பெருமையா சொல்லியிருக்க. உடையவர் வந்து வைஷ்ணவரா இருந்திருக்கார் அப்படின்னு இத்தனையும் சொல்ற. ஆனா முக்கியமா என்ன காட்டினார்னா சின்னஜீவரை அவரை பத்தி சொன்னார்னா வந்த ஜனங்களுக்கு எல்லாரையும் வந்து சேவை செஞ்சிருக்காரு. பொதுவா வந்து ஜாதி மதத்தை பத்தி சொல்லுவாரு, எல்லாரும் சமம், எல்லாரும் இது எப்படி சமத்துவத்தை உண்டாகணும்னு நமக்கு அழகா காட்டினவர் யாருன்னா உடையவர் தான். சமத்துவத்தை எதனால கொண்டு வர முடியும்னு காட்டா பகவத் பக்தினாலதான், பகவானை சென்டரா வச்சுதான் சமத்தை கொண்டு வர முடியும். வேற எந்த இடத்துலையும் நம்ம கொண்டு வர முடியாது. எவ்வளவு படிப்புல எவ்வளவு இருக்குமா, எஸ்சிக்கு இவ்வளவு கோட்டா, வேலைக்கு இவ்வளவு கோட்டா, அவ்வளவு கோட்டா, இவ்வளவு கோட்டான்னு ஒரு பிரிவு இருக்கு. ஆனா எல்லாரும் எதுல வந்து ஒன்று கூடி சேருவான்னு கேட்டோம்னா இந்த மாதிரி சத்சங்கம், இந்த மாதிரி கோவில் தான். இந்த கோவில் இருக்கும் இடம் தான் வந்து சுவாமி, கோவில் இருக்கிற குடியிடம்ன்ற. இதுக்கு நம்மள எல்லாரையும் ஒரு சேர்ந்து அன்போடு தான் ஒருத்தர சேர்க்க முடியும். அதை காட்டுறதுக்கு தான் உடையவரா வந்திருக்க. அது உடையவரா வந்து
இத்தனையும் பண்ணார். வினாடி எவ்வளோ கோயிலும் முக்கியமா திருவேங்கடத்துல வந்து பார்த்தா சுவாமி ஆயுதமே இல்லை. அவரே என்ன பண்ணார்னா இரண்மயம் சம்பிரதி மாவிஷீதன், எனக்கு வந்து தங்கமயமான சங்கு சக்கரத்தை வந்து அவர் வந்து பிரஸ்தாபனம் பண்ணி இவர் வந்து வெங்கடேஸ்வரன் அப்படின்னு பிரபந்தத்தை பிரமாணமா வச்சுட்டு காட்டினார். அது வரவர் ஒருத்தன் வருவார், நீ கவலைப்படாத அப்படின்னு கேட்டு சுவாமி ஏதாவது உபாயம் சொல்லுங்க சுவாமின்னு. விசர்ஜனம் பண்ணுப்பா, நீ விசர்ஜனம் பண்ணா அது தனித்தனியா ஒரு தீர்த்தமா கிடைக்கும். அதனால பகவான் ஆக்கியபடி சங்கத்தை விசர்ஜனம் பண்ணா சங்க தீர்த்தம், அப்புறம் வந்து சக்கரத்தை விசர்ஜனம் பண்ணால் சக்கர தீர்த்தம், அப்புறம் நந்தகத்தை விசர்ஜனம் பண்ணால் நந்தக கட்க தீர்த்தம், அப்புறம் அம்ப விசர்ஜனம் வில்ல விசர்ஜனம் பண்ணால் சாந்த தீர்த்தம். இப்படின்னு பஞ்ச தீர்த்தமா வந்து திருப்பதியை திருமலையிலே இருக்கு. அதுல ஸ்நானம் பண்ணினா வைகுண்டமே கிடைச்சிடும். அத்தகைய தொண்டைமான் சக்கரவர்த்தி ஆக்கியபடி பகவான் ஆக்கியபடி தொண்டைமான் எல்லாத்தையும் விசர்ஜனம் பண்ணிட்டார். வேற சுவாமியோட தீர்த்தத்தை மயிலையே சொல்றார். அங்க சங்கரன் ஒரு ராஜா, அவர் சூதாடி வந்து சொத்தை எல்லாத்தையும் இழந்துட்டார். சொத்தை எல்லாம் பலக்காரம் பண்ணிட்டு போயிட்டார் பொறுத்தையார். அதனால சங்க தீர்த்தத்திலிருந்து பெருமாளை தியானம் பண்ணி ஆராதனை பண்ண மாத்திரத்தினாலேயே எல்லா ராஜ்யத்தையும் திரும்பி வாங்கினார். அப்படின்னு இந்த சுவாமி புஷ்கரணியோட மகிமை. வேற தொண்டைமான் சக்கரவர்த்தி காலத்திலே சந்திரசர்மான ஒரு காஷ்மீர பிராமணர், அவருக்கு வந்து ஒரு தர்மபத்னி இருக்கார், ஒரு குழந்தை இருக்கார். மேல ஏதோ காரியத்துக்கோசரம் வந்து காசி யாத்திரை போனோன்னு அவர் கிளம்புறார். அப்போ இந்த ராஜாவோ தர்மாத்மாவாச்சே அவருக்கே வந்து தன்னோட மனைவியும் புத்திரனும் வந்து பாதுகாக்கும்படியா கொடுத்துட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டார். அப்போ ராஜா வந்து கண் கட்டிண்டு ஒரு தனி அக்ரஹாரத்தை வந்து அவரே கட்டிட்டு அப்புறம் அவளை தங்கும்படியா வச்சார். அப்படியே கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டு வந்தார். அப்படி 2 மாசமாச்சே, யாருக்கும் தெரியாம வந்து கதவு பூட்டிட்டு தானே போய் வந்து பிரம்மபுத்திர வேலை கதவை திறந்துட்டு அத்தனையும் இவரே பார்த்துருந்தார், கண்கணிப்பா கவனிச்சிருந்தார். 2 மாசம் மறந்து போயிடுச்சு ஏதோ பிராந்த வசத்தினால. இவாலும் ராஜாவும் பூட்டி வச்சுட்டார். கதவு பூட்டி வச்சு பார்த்தா அப்போ வந்து அப்போ ஞாபகம் வந்தது, ஒரு சத்பிராமணன் வந்து என்கிட்ட மனைவியும் குழந்தையும் ஒப்படைச்சு போயிட்டாரு, அவ கதி எப்படியா இருக்குமே அப்படின்னு பார்த்தா உள்ள போய் பார்த்தா ஒரே எலும்பு கூட்டமா இருக்கு. அவ வந்து மூச்சு திணறி செத்து போயிட்டா, காலகத்தை அடைஞ்சிட்ட. அதனால அந்த ராஜாக்கும் தர்மசங்கனும் நான் ஏதோ வேணுட்டே பண்ணலையே சுவாமி, ஏதோ மறந்து போயிட்டு சுவாமி, அதனால அந்த பிராமணோட வாக்கு முக்கியமா காப்பாற்றணுமே, அந்த பாபத்திலேருந்து விமோசனமானவே அப்படின்னு சுவாமி கிட்ட கதறார். அதான் சுவாமி கிட்ட எப்படி கதறாருன்னா, சத்தியம் விதாத்தும் ரிஜபத்து வாக்கியம் ஸ்தம்பேவ தீர்ணோசி கிருபாநிதேத்வம் டிசம்பர் ரூபேன நிகத்திய தைத்தியம் தியோக சாமர்ய அபயப்பிரத பிரதோசி. அதனால எந்த பிரகலாதனுக்கும் என்ன ஹிரண்யகசிபு வந்து எங்கடா ஓ ஹரி அப்படின்னு கர்ஜனையோட கேட்ட, இந்த தூண்ல இருக்காரு பார் அப்படின்னு ஒரு பிஞ்சு வரலாறு ஒரு காட்டுறதுக்காகவே அந்த பிரித்தியனோட வாக்கியத்தை சத்தியம் பண்றதுக்காகவே நீ வந்து ரிசிம்மரா தரிசனம் கொடுத்தியே, அந்த ரிசிம்மரா தரிசனம் கொடுத்தி வந்து பிரகலாதனை காப்பாத்தினியே, அந்த மாதிரி இந்த பாவத்தை நீங்க காப்பாத்துவா அப்படின்னு பாவாறு கலர்ன உடனேயே பகவான் அனுகிரகம் பண்ணி தலையில கை வச்சு சமாதானப்படுத்தி, நீ சக்கதீரத்துக்கு போ, அங்கேருந்து வந்து ஒரு நீரை எடுத்துன்னு வா, இந்த அஸ்திலேருந்து ஹஸ்தி தீர்த்தம்னு பேர், அந்த அஸ்திபதியிலேருந்து ஒரு நீரை எடுத்துட்டு அங்கேருந்து புனிதமான நீராலே அந்த எலும்புல புரோக்ஷனம் பண்ண அவள் புதுவாழ்வு உண்டாகும் அப்படின்னு பகவான் ஆக்கியபடி பண்ணார். அதுலேருந்தே தொண்டமானோட வாழ்க்கையை அவன் காப்பாற்றினார். அந்த தொண்டமானோட பரம்பரையில வரவரதான் தாரணி தேவி ஆகாசராஜர் திவ்ய தம்பதிகள். அவர் தேர்ந்துதான் சாட்சாத் பத்மாவதி தேவி வந்து அவதாரம் பண்றார். எப்படி அவதாரம் பண்றாருன்னா, எப்படி ராமாயணத்துல வந்து ஜனகர் வந்து களத்தை வந்து களத்தை வந்து நல்லா வந்து தோண்டி எடுத்து வந்து ப்ளவ் பண்ணி வந்து எப்படி சீதையை அவதாரம் பண்ணினாரோ, இந்த பூமியிலேருந்து சீதை வந்தாரோ, அதே மாதிரி இவர் தோட்டத்திலேருந்து ஒரு தோண்டினார். அங்கேருந்தே வந்து ஒரு தாமரை, அந்த தாமரையிலேருந்து அம்பாள் வந்ததுனால பத்மாவதின்னு பேர், அலர்மேல் மங்கை அப்படின்னு சுவாமி அம்பாளுக்கு திருநாள். சின்ன வயசுலேருந்து எப்படி இருந்தான்னா பத்மாவதி ஆத்மசமாசா, அவளுக்கு சமானமா வேற யாரும் கிடையாது அப்படின்னு இருந்த.
எப்படி ஆகாசராஜருக்கு எப்படி அந்த புத்தி வந்துன்னா தர்மேன தலையாட்டவன் அப்படின்னு ராமாயணத்தை சொன்ன மாதிரி அந்த அசரீரி வாக்கே வந்து ஆகாசராஜர்கிட்ட சொல்லிட்டு தர்மத்துக்காக நீ ஸ்வீகரணம் பண்ணு, ஏத்துக்கோ அப்படின்னு வந்து அந்த ஆசிரியர் வாக்கத்தை கேட்டு அவர் வந்து ஏற்றுக்கொண்டார், கேட்டு வளர்த்தார். அப்படி சின்ன வயசுலேருந்து 4 வயது பொழுது மன்னனா வளர்ந்து தன்னோட தோழிகளோட விளையாடிட்டு இருந்தார். எங்கன்னா அகஸ்திய தீர்த்தம். அந்த அகஸ்திய தீர்த்தத்து பக்கத்துல அகஸ்தியநாதர் கோயில், அந்த அகஸ்தியர் ஆராதனை பரமேஸ்வரன் ஒரு பிரார்த்தனை பண்ணி வந்த தோழிகளோடு பந்து விளையாடிட்டார். அப்போ ராஜகுமாரனாக ஸ்ரீனிவாச காம்பரன் அவர் வந்து குதிரை மேல அமர்ந்து வர. அப்போ இந்த சமயத்துல பத்மாவதி தாயார பத்மாவதிக்கு தரிசனம் பண்ணணும்னு போனார். எதிர்ச்சையா அங்க வந்து ஒரு மதையான வருது. அந்த மதையான வந்து மதவெறி பிடிச்சிருந்து வர. இப்போ சுவாமியும் ராஜகுமாரனா இருக்கார். அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பார்வை பத்மாவதியை பார்த்தார், இன்னொரு பார்வை அந்த மதையானைய ஒரு பார்வை பார்த்தார். அந்த மதையானை கருடபகவானோ தெரியல, பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வைக்கிறதுக்காகவே வந்தார். எப்படி ஆஞ்சநேயர் ராமர் சீதையும் சேர்த்து வச்சாரோ கருட பகவான் ஒரு வேளை தான் கிளம்பினார் போல இருக்கு. அதனால தான் வந்து பெருமாளை சேர்த்து வைக்கிறதுக்காகவே வந்து யானகத்தில் வரா மாதிரி வந்தார். அப்படி பெருமாள் வந்து தன்னோட வாழை வந்து இப்படி ஒரு தூக்கின அந்த மலையாள வந்து தகுதிக்கு ஓடி போயிடுச்சு. பெருமாள் வந்து தாயாரோட கண்ணு வழியிலே மாட்டிக்கிட்டாங்க. அப்படியே மாட்டிக்கிட்டு பெருமாள் தாயார் 2 பேரும் பார்க்கிறார். பெருமாள் பார்க்கிறார், தாயார் பார்க்கிறார், பெருமாள் பார்க்கிறார், தாயார் பார்க்கிறார், 2 பேரும் பார்க்கிறார். ஆனா அங்க சுத்தி பார்த்தா எப்படி இருந்ததுன்னா ஒரே வசந்த காலமா இருக்கு. வசந்த காலமானது அங்க இருக்கிற பூக்களோ வந்து சோபிக்கிறது, அங்க இருக்கிற வண்டுக்களோ வந்து அங்கங்க இருக்கிற தேனை ஊருக்கு ரீங்காரம் பண்றது. சுத்தி இருக்கிற விருட்சங்கள் வந்து எல்லாம் வந்து தன்னோட சுபாவத்தை வந்து தலைவணங்கி பெருமாளுக்கு வந்து பழத்தை கொடுக்கிறது. அப்புறம் சில விருட்சங்கள் வந்து எல்லாம் வந்து தாம் கிளைய வணங்கி பெருமாளோட திருவடி நமஸ்காரம் பண்றது. இப்படியே லோகத்துல எல்லாரும் பார்க்கிற. அதனால பெருமாள் வந்து கொஞ்சம் சரசம் பண்ற அல்வேல் மங்கையோட. ஆனா அல்வேல் மங்கையோ எப்படி இருக்கான்னா, நானும் வந்து பெரிய குளத்துல பிறந்திருக்கேன், நான் எப்படி வந்து பேரு தெரியாத உங்களை எப்படி விவாகம் பண்ண முடியும், எப்படி உங்கள்கிட்ட பேசுறதே வந்து தவறு, உங்களை எப்படி நான் விவாகம் பண்ண முடியும் மேல சொல்றச்ச. அதனால வந்து பொதுவா நானும் யாருன்னா அயோனிச்சேன், அம்மாவோட கர்ப்பத்துல நான் வந்து பிறக்கிறேன், தர்மேன தலையாட்டவன தர்மத்துக்காக நான் வந்து தத்தெடுத்துருக்கேன், ஸ்வீகாரி புத்திரின, எப்படி உன விவாகம் பண்ண முடியும்னு சொல்றச்ச வந்த தோழிகள் கூட்ட சேர்ந்து பெருமாளை போன்னு விரட்டினா, கல்லை தூக்கி விரட்டினா. அதையும் வந்து சிஷியன்னா அழகா சொல்ற. பெருமாள் வந்து தன்னோட ரூபத்தினாலேயே வந்து தாயாரை வந்து பிடிக்கணும்னு திருடன் மாதிரி வந்து தாயார் ஹிருதயத்தை பிடிக்கணும்னு போனாரா. தாயார் என்ன பண்ணாருன்னா தன்னோட புல்லான வில்லு மாதிரி இருக்கிற புருவத்தினால பெருமாளை ஒரு மடக்கி ஒரு போட்டு அவரோட அடியை கொடுத்துட்டு பெருமாளை வந்து மனசை கொடுக்கும்படியே கொடுத்துட்டு போயிட்டார். இப்படின்னு பார்த்தா அண்ணாவோட ஹிருதயம் அப்படி இருப்பார். அப்படின்னு பெருமாளை வந்து ஹிருதயத்தை கொடுத்துட்டார். அதனால இந்த விரகத்திலே அல்வேல் மங்கை இருக்கா. வந்த ராஜாக்களோ வந்த மந்திரவாதிகளோ தந்திரவாதிகளோ எல்லாரும் தான் வித்தையை காட்டினாங்க, இன்னத்துக்கும் புறப்படல, அப்படியே பிரம பிடிச்சா மாதிரி இருக்கா. பெருமாளுக்கும் அந்த நிலை இருக்கா. அதனால பெருமாள் வந்து திடீர்னு ஆத்துக்கு போயிட்டார். யாரு வந்து கவனிச்சாருன்னா பகுல மாளிகை அப்படின்னு யசோதை பாவத்திலே இருக்கிற யசோதையா பூரத்துல இருந்தத அந்த பெருமாளை வந்து கையை பிடிச்சிட்டு மடியில் உட்கார முடியாம வச்சு அந்த பெருமாள் நிலை என்னன்னு அந்தமோ புரிஞ்சுக்கிட்டேன். பத்மாவதி மானச சௌரியலீலா சாத்துரிய சஞ்சாத சுசம்பிரச்சைன விஸ்மித்த சித்தம் நிஜமானந்தா தஸ்யாம் இதா ஏவ ஜகாம கேஹம் அப்படின்னு நான் ஹிருதயத்தை திருடிட்டு நான் வந்து இருக்கேன். ஆனா அவ்வளோ வந்து என்கிட்ட ஒண்ணுமே சொல்லாம இருக்காளே அப்படின்னு தான் சங்கடத்தை சொல்ல இத்தனை ஜோசியர்களும் கொண்டு வந்துட்டா, அதுவும் புலப்படலை.
தானே அம்மாவே போய் விசாரிக்க போனார். ஏன்னா அவங்களுக்கும் ஓசைகள் தெரியுமே, குறத்தியாச்சே, ஓசைகள் தெரிஞ்சு தான் வந்து விசாரிக்க போகிறச்ச அவர் இதயத்தை சொல்றார், கிளியரா சொல்றார். அவர் இதயத்தை வேற எதுவும் இல்லை, எங்க குலதெய்வமான வெங்கட்ரமணர் இருக்காரே, அந்த வெங்கட்ரமணரோட பக்தினாலேயே அவன் வந்து அந்த பிரியம், அவங்களுக்கு கணவன் யாருன்னா வெங்கட்ரமணரே தான், வேற யாரும் இல்லை அந்த வெங்கட்ரமணன், என்னோட திருக்குமாரன் அப்படின்னு சொன்ன உடனே ஆகாசராஜனுக்கும் சந்தோஷம். ஆனா பெருமாள் ஒரு பண்ணி வைக்கிறதுக்கு பெரிவா வேணுமே, தான் பண்ணி வச்சலாமே கல்யாணத்தை. ஏன்னா எது ஆதரத்து சிரேஷ்டா தத்தரேதே ரோஜனா, தர்மத்துபடி ஆச்சரிக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்காக கண்ணை மூடிட்டு சுகாச்சாரியாரை தியானம் பண்ணினேன். அப்போ சுகாச்சாரியார் வந்த பொதுவாக இப்போ திருச்சானூர்னு சொல்றோமே, அது பிராச்சீனமா ஸ்ரீ சுகபுரம்னு பேர். சுகபிரம்மத்துக்கு காட்சி அளித்த க்ஷேத்திரம். அப்ப சுகர் வந்து பகவானை நினைச்சுட்டு கண்ணன் நினைச்சுட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ கண்ணன் பிரத்யட்சமாக சுகருக்கு ராசகிரீடையை காட்டினார். அப்புறம் சுகருக்காக சாட்சாத்தா ராசகிரியை காட்டினால சுகபுரம்னு இந்த பேரு வேறு. அப்ப சுகாச்சாரியார்கிட்ட போய் ஜாதகம் பார்க்க போனார். அவர் வந்து ஆகாசாரின்னு சொல்றார், உங்க பொண்ணும் எப்படி இருக்காருன்னா, உங்க பொண்ணு வந்து ஏதோ சாமானிய ஸ்திரீ இல்லப்பா, ஏதோ அயோனிஜ புத்திரி நீ சொல்ற. ஆமாமா அயோனிஜ புத்திரி தான், அவ வேற யாரும் இல்ல, சாட்சாத் ஜெகன்மாதா அகரில்லே இளையும் என்று அலர்மேல் மங்கை உரைவார் அலமேல் மங்கையே தான். அவர் தான் இந்த ரூபத்துல வந்திருக்கார். மகாலட்சுமி ஒரு திருக்குமாரியா இருக்கார். அதனால ஆகாசராஜருக்கு என்ன சொல்லணும் தெரியல, கண்ணிலேருந்தே தாராள ஜலம் வருது, புலகாங்கிதம் ஏற்படுறது. அப்ப உற்சாகத்தோட சொல்ற, தாஸ்யாமி தாஸ்யாமி தவாக்கியாசம் பத்மாவதி மே தனயாம் ததாஸ்து கிருஷ்ணாய லோகத்ரயநாயகஸ்ய ஸ்ரீ வெங்கடேஷாய சுரோத்தமாய. அவசியம் கொடுக்குற, என்னோட பொண்ணு பத்மாவதிய பெருமாள்கிட்ட மாலையிடும்படியா அவசியம் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து தன்னோட சம்மதத்தை தெரிவித்தார். அதுவும் இடம் எங்கன்னு கேட்டா சுகபுரமான திருச்சாலும். அவர் எங்க பெருமாளை தரிசனம் பண்ணினாரோ அந்த இடத்தை வந்து அவரே தீர்மானம் பண்ணினார். அங்க உத்தர பல்குனி நட்சத்திரத்துல முக்கியமா ஸ்ரவண பெருமாளும் என்ன ஸ்ரவண நட்சத்திரம். அவர் என்ன கோத்திரம்னா கஷ்யப கோத்திரம். தாயார் என்ன மிருகசீர்ஷ நட்சத்திரம். அவங்க என்ன கோத்திரம்னா மிருக கோத்திரம். அதனால பார்கவியும் தாயாருக்கு பேர். ரெண்டு பேரும் என்ன மாசம் இருக்குன்னா சைத்திர மாசத்துல விவாகம் நடக்கும். எல்லா ரிஷிகளும் வந்து தேவர்களோடு சேர்ந்து அளவேல் மங்காவரத்துல பெருமாளும் ஸ்ரீனிவாசனும் பத்மாவதியும் ஸ்ரீனிவாசனும் ரெண்டு பேருமே விவாகம் பண்ற. பரமேஸ்வரன் சாட்சாத் பரமேஸ்வரனே வந்து மித்ரனா வந்து சதாசிவா சகஜரூபான்னு வந்து பரமேஸ்வரன் பார்வதியும் சேர்ந்து அவர் ரெண்டு பேர் கல்யாணத்தை நடத்தினார். அப்புறம் எல்லாரும் நடந்து நல்லபடியா நடந்தது. பாரமிக்கிறார். மாங்கல்ய சூத்திரம் விசசைலநாதோ பவந்த பத்மாவதி கண்ட தேசே ததா பவத்சு குசுமாடி தேவா ஜகுஷ்ட கந்தர்வகணா சஹர்ஷம் அப்படின்னு வேதத்துபடி சாஸ்திரத்துபடி பெரியோர்கள் நிச்சயித்த அவன் பெருமாளும் தாயாரும் கல்யாணம் பண்ணினார். கல்யாணம் பண்ற மூத்தத்துல நல்ல சகுனம் வந்தது. அந்த சகுனத்தை பார்த்துட்டு பெருமாள் வந்து மாங்கல்ய சூத்திரம் விசசேனாக்கோ பவந்த பத்மாவதி கண்ட தேசே தாயாரோட கழுத்துல வந்து மாலை தாளிடுறார். முக்கியமா ததா வர்ஷு குசுமானி தேவா தேவர்கள் எல்லாருக்குமே சந்தோஷம் புலகாங்கிதம். எல்லாருமே ரமாரமண கோவிந்தா கோவிந்தா ரமாரமண கோவிந்தா கோவிந்தா சந்தோஷப்பட்டு எல்லா தேவர்களும் வந்து வர்ஷ வர்ஷு குசுமானி சத்ய ஜகுஷ்ட தேவ கந்தர்வகணா சஹர்ஷம் எல்லாம் உற்சாகத்தோட புஷ்ப மழையை பொழிய இதை கேட்டவர்கள் எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சார். அப்படின்னு திருச்சானூர்லயே பகவானும் தாயாரும் கல்யாணம் பண்ணினார். இப்பவும் சுவாமி கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு ஆற்றாருன்னா கல்யாணோத்சவம் டெய்லி இப்பவும் டிடிவியில வந்து கல்யாணோத்சவம் நடக்குது. எதுக்காக பண்றாருன்னா நம்ம எதுக்கு பண்றோம்? மாங்கல்யம் தந்துலானேன நம்ம ஜீவனை ஏற்றுறோம். நம்ம ஜீவனை இருக்கிறதுக்காக பண்றோம். அவர் எதுக்கு பண்றார்? மாங்கல்யம் தந்துலானேன ஜெகஜீவன ஏற்றுனா, ஜகத்து நல்லபடியா இருக்கணும், லோகத்துல எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்னால இப்பவும் கூட
இத்தனை வருஷமா என்றும் என்றென்றும் இப்பவும் சுவாமி கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. எங்க பார்த்தாலும் இருப்பாங்க. எந்த கல்யாண மண்டபத்துல பார்த்தாலும் வெங்கடேஸ்வரர், பத்மாவதி வெங்கடேஸ்வரர், வெங்கட்ரமண படம் இல்லாத கல்யாண மண்டபம் கிடையவே கிடையாது. எங்க பார்த்தாலும் எது காட்டுறாருன்னா அவர் குடும்பத்துல எப்படி இருக்கணும்னு காட்டுறதுக்கு தான். நம்ம எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு காட்டுறதுக்காக தான். அதனால பரஸ்துதி சொல்றார், இதம் பவித்ரம் புருஷோத்தமஸ்ய கல்யாண லீலா சரிதம் சியஸ்ச படந்தி சுண்வந்தி சயே மனுஷ்யா பவந்தி தேஷாம் நனுமங்கலானி. இதை கேட்டவர்களுக்கு என்ன? கல்யாண லீலா சரிதம் சியஸ்ச, அளவேல் நம்பிக்கும் வெங்கடாஜ நம்பிக்கும் இந்த கல்யாணத்தை யார் கேட்கிறாரோ படந்தி, யார் படித்தாரோ அந்த மனிதர்களுக்கு என்னன்னா அவள் சகல மங்களத்தையும் உண்டாகும். முக்கியமா அவர் யாருன்னா ஜகஜனிஸ்தேம விநாசகேது பிரம்மாச்சுதேஷான வபு பிரவிஷ்டா சக்தி பராயா பரிவாஜி சைவ சாட்சாத் நிகானானந்த ஆனந்த விமான மத்தியே. அவர் எப்போதுமே ஆனந்தத்தில் இருக்கிறவர். அவர் யாருன்னா பிரம்மாவாகவும் சிவனாகவும் மகாவிஷ்ணுவாகவும் மூவராகவும் எல்லா தேவர்களாகவும் இருந்து அனுகிரகமும் பண்ற, அவர்களை இருந்தும் காரியத்தை நடத்துறவர் அந்த பரபிரமம் தான். அந்த பரபிரமம் சிவபக்தர்களுக்கு ஈஸ்வரனா இருக்கார். அம்பாள் பக்தர்களுக்கு பாலாம்பிகையா இருக்கார். முருக பக்தர்களுக்கு பாலாஜியா இருக்கார். பாலாஜி போட வேண்டியதுதான் அப்படின்னு பாலாஜியா இருக்கார். அப்புறம் முக்கியமா வைஷ்ணவ பக்தர்களுக்கு பெருமாள் திருவேங்கடமுடையானா இருக்கார். அப்படின்னு எல்லா பாகமும் இருக்கிறவர். முக்கியமா ஸ்ரீ தம் ஸ்ரீனிவாசம் பௌஷோ மனுஷ்யா நேச்சாத சீனா யவனாத்த சாச்ச. முக்கியமா இத்தனை பலன்களும் சொல்ற. யவனர்கள் கசர்கள் போன்றவர்கள் இத்தனை மதம் சேர்ந்தவர்கள் பெருமாளை வச்சுன்னு வியாபாரம் பண்ணினா சகல வியாபாரத்துக்கும் வியாபாரம் சபலமாகும். அதனால எந்த பணமா இருக்கணும், ஒரு பிரார்த்தனையா இருக்கட்டும், நம்ம ஏதாவது ஒரு பணம் ஏதாவது சம்பாதிக்கணும்னா ஒரு பணத்தை ஏதாவது ஒரு சின்ன திரவியத்தை வெங்கடாஜரை பத்தி சமர்ப்பணம் பண்ணணும். ஒண்டியில ஏன் போடணும்னு காட்டினா அந்த வியாபாரம் சமர்ப்பணம் ஆகும். அதனால எங்க பிசினஸ்க்கும் எந்த வியாபாரத்துக்கும் பார்ட்னராகவும் இருக்க. என்னதான் அம்பானியோ அடானியோ மஹிந்திராவோ பணக்காரன் சொல்றாரோ, அன்றும் இன்றும் என்றென்றும் பணக்காரன்னு கேட்டா என்னதான் தெலுங்குல பார்த்தா தலைவர்னு சொல்ற பார்த்தாலுமே தெலுங்குலையும் தமிழ்நாடுலையும் தலைவர் யாரு கேட்டா நம்ம வெங்கடாஜலபதி தான். பணக்காரர் யாரு, உலகத்துல யாரு பெரிய பணக்காரன்னு கேட்டா வெங்கடாஜலபதி தான். அதனால அவர்கிட்ட ஒருபோதும் எந்த டாக்ஸ் ரைடு பண்ண முடியாது. அத்தகைய வெங்கடாஜலபதி பிடிச்சிருந்தோன்னு எவனும் நம்மளை டாக்ஸ் பிடிக்க மாட்டார். அப்படி லௌகிகமான பலனையும் சொல்லிட்டு மேல லோகத்ரயே சர்வஜனாச்சிதாய பிரத்யக்ஷ தேவாய கலௌ யுகேச்ச யக்கிஞ்சித் ஏதத் கதிதம் சரித்திரம் ஸ்ரீ வெங்கடேஷாய சமர்ப்பயாமி. அதனால லோகத்ரயே சர்வஜனாச்சிதாய, லோகத்தை 3 லோகத்தில் இருக்கிறவர்களுக்கு 3 லோக ஜனங்களுக்கும் அர்ச்சிக்கும்படியா வேண்டிக்கும்படியான இந்த மூர்த்தி பிரத்யக்ஷ தேவாய கலௌ யுகேச்சா, வேற எங்கேயும் இல்லை. அந்த 3 குலத்துக்கும் அதிபதியானவர் எங்க இருக்காருன்னா கலியுக வைகுண்டமான திருவேங்கடத்துல இருக்கார். அவரோட கதையை யார் கேட்டவர்கள் ஸ்ரீ வெங்கடேஷாய சமர்ப்பயாமி. அந்த கதையை கேட்டவர்களுக்கும் அந்த கதையை இப்போ எழுதினேனே, அந்த கதையை இப்போ சொன்னேனே, அது பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ற அப்படின்னு சொல்லி ஆச்சரியமான வெங்கடாச்சல மகாத்மியத்தை முருகப்பெருமானோட சந்நிதியில அவர் திருவடியை சமர்ப்பணம் பண்ணி எல்லாத்தையும் நன்றி தெரிவிச்சு அப்புறம் பெரிய பிரார்த்தனை மேல மேல சத்சங்கம் நடக்கும். பகவான பிரார்த்தனை பண்ணி இந்த சத்சங்கத்தை பூர்த்தி பண்றேன். ரமாரமண கோவிந்தா கோவிந்தா, வெங்கட்ரமணா கோவிந்தா.